வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜாவேத் ப்ரோ வந்திருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்னா, ஜாவேத் ப்ரோட்ட ஆல்ரெடி Xiaomi 15 இருக்குது. நான் கார்த்தி ப்ரோ கூட காலையில் இன்றைக்கி கம்பேரிசன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரோட அலைஞ்சி எல்லா சாம்பிள்லாம் எடுத்து ஃபுல்லாக கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ உங்ககிட்ட லைவ் ரியாக்ஷன் வேணும் அப்படின்னு யோசித்தேன். நம்ம வந்து இதுதான் நல்லா இருக்குது, அதுதான் நல்லா இருக்குன்னுலாம் கிடையாது. எல்லாமே ரொம்ப ஹைலி சப்ஜெக்டிவ். எதையுமே வந்து நம்ம இப்படி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு போகவே முடியாது. என்றைக்குமே நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அதனால் அகைன் அதுவும் உங்களுக்கு வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க போது, இதுலேயும் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க போது. ஹைலைட் என்னன்னா, இது 6.3 இன்ச்சு, ஸ்ட்ரிக்ட்லி 6.3 6.36. அப்புறம் இன்னொன்று நான் பார்த்தேன், அது 20:9, இது 19.5:9. ஓகே, கொஞ்சம் சுருக்கியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக நேரோ ப்ரோ. அவன் தான் செல்லக்குட்டி நேரோ, இவன் லைட்டாக ஒய்டாக இருக்கான். இன்னொன்று என்னென்னா, அப்படி பார்க்க ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ தான் நான் பார்க்குறேன் 17 பக்கத்தில் வச்சு. எனக்கு அப்படியே இந்த Pixel 9 Pro அப்புறம் வந்து ஐஃபோனோட ஃப்ரண்ட்டை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல். ஆக்சுவலாக நீங்கள் வர பிடிச்சிக்கோங்க. இந்தாங்க, நீங்கள் வந்ததுமே நான் வந்து என்ன நினச்சேன்னா, இங்கே வருங்க, பெசல் செம்ம கிரேசி இல்லை, செம்ம தின் பண்ணிட்டானுங்க. செம்ம பெசல்ஸ் கம்மியாக இருக்குது, இதோட கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஓகே, இது வந்து Pixel 10 Pro. ஆனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு நேரில் பார்க்குறப்போ. ஏன்னா Pixel 10 Proல சிமெட்ரிக்காக இருந்தாலும் பெரிய பெசல். ஆமாம், இதை கம்பேர் பண்ணா கரெக்டாக. இப்போ நம்ம வேணால் விலையை வச்சு பார்ப்போமா? இப்போ 90,000 இந்தியாவில் பேஸ் மாடல். ஆனால் 256 90,000 512 வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீ புக்கில் வாங்கினா 512 இல்லை, அதுக்கப்புறம் ஆமாம் 256. ஃபர்ஸ்ட்லாம் 512க்கு 65 70 கொடுத்துட்டு இருந்தாங்க. அது என்னன்னா 70க்கு லான்ச் ஆச்சு, 65க்கு கார்டு ஆஃபரோட வாங்கலாம். அது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதாவது நீங்களா வாங்கினது. நான் வாங்கினப்போ 5,000 குறைச்சிட்டான். நம்ம கூட கேட்டோமே 14க்கும் 15க்குமே 70க்கு லான்ச் பண்ணிட்டு 15 65 தான் லான்ச் பண்ணான். 5,000 கம்மியாக லான்ச் பண்ணான். இப்போ 15க்கு இதுக்கும் பார்த்தா இது 65க்கு லான்ச் பண்ணானே வச்சுக்கலாம். இப்போ இது 90,000. டிஃப்ரென்ஸ் வந்து ஹியூஜாக தான் இருக்குது. அதை ஏன் ஹியூஜ் ஆச்சுங்கிற நம்ம பேச வேணாம். ஆனால் இப்போ எல்லாமே ஹியூஜ் ஆயிடுச்சு. இல்லை, டிஃப்ரென்ஸ் அதிகமாகிடுச்சு. ஆனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கரெக்டாக கரெக்ட். அதாவது 15லேருந்து இப்போ 17ன்னு பார்த்தா, ஐயா ஏதாவது நிஜமாவே டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தியிருக்கீங்களா, நான் வந்து எக்ஸ்ட்ராவாக காசு போடுறேனே, அதுக்கு ஒர்த்தாக அது இருக்குமா? சரி, நான் வந்து 15 யூஸரு, என் தம்பி வாங்கலான் இருக்கான், என் அத்தை பையன் வாங்கலான் இருக்கான், என் கசின் வாங்கலான் இருக்காங்க, யாரோ வாங்கலான் இருக்காங்க. எப்படி வாங்கலான்ற மனநிலைக்கு வந்தாங்கன்னா, என் 15 பார்த்தனால அவங்களுக்கு பிடிச்சி போய் வாங்கலான்னு வந்தாங்க. ஆனால் என் 15 நான் 65,000க்கு வாங்கிட்டு இப்போ என்னடானா இதை 90,000 சொல்கிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா? அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட் தான். நான் சொல்லியிருந்தேன், என்னோட கொலிக் ஒருத்தர் என்னோட இதை பார்த்துட்டு 65K, ஸோ இந்த தடவை 70K கிட்ட வந்து ஃபோன் இதோட அடுத்த மாடல் வாங்குவேன்ட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஓப்பனாக சொல்லணும்னு விலையை பார்த்துட்டு. ஆனால் அவர் பட்ஜெட் 70ங்கிறனால அவரால் இதை சூஸ் பண்ண முடியல இப்போ. ஏன்னா அவரோட மைண்ட் செட் எப்படின்னா 70,000க்கு இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க 65K, ஸோ இந்த தடவை பழைய விலைக்கே வந்தாலும் அட்லீஸ்ட் 70க்கு என்னால் வாங்க முடியும்னு அவர் ஒரு இதில் இருந்தார். அவர் ஒரு மனநிலையில் அவருக்கு ஒரு ஏமாற்றமாக இது அமைஞ்சிருச்சு இந்த தடவை. ஆனால் ஓப்பனாக சொல்கிறோம், கையில் இன்வென்ட்ரி சூப்பராக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக என்ன ட்விஸ்ட்னா, 2 ஃபோனுமே ஒரே வெயிட் ப்ரோ, சரியா? ஆனால் அதை எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா அது 5,240, இது 6,330. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த இது இன்ஹேண்ட் சூப்பராகவே இருக்குது. ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹைலைட் என்னென்னா ப்ரோ, நான் அதான் யோசித்தேன், இப்போது வெயிட் எப்போ அதுக்காக இதில் பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் எப்படி வெயிட் மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு பின்னாடி இருக்க கிளாஸை தூக்கிட்டாங்கல்ல, இந்த கிளாஸை இங்கே இருக்குது. இது ஒரே மோனோ பீஸ் கிளாஸு. இப்போ இந்த இடத்துல அதுவே ஒரு சர்ஃபேஸ் கொஞ்சம் கம்மியாகுதுல்ல, ஒரு திக்கான கிளாஸ் கம்மியாகுது. ஆனால் எனக்கு என்னமோ இது ஹிங்கன் ஃபீல் நல்லா இருந்தால் எனக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இன்னைக்கு காலையில் வீடியோ பண்ணும்போது நான் தான் சொன்னேன், எனக்கு 13 Pro பிடிக்கும். 13 Proட டிசைனும் 15ம் சேம் டிசைன், எனக்கு வந்து அது பிடிக்கும். ஆனால் நேற்று ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் ப்ரோ. அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் இப்போ மேலே வந்து எனக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, நிறைய LED லைட்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், வானத்தை ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன். என்னை சுற்றி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கிறனால கிளார் அடிக்க ஆரம்பிச்சிருது. எப்படின்னா அவ்வளோ பெரிய கிளாஸ் இருக்கிறனால உள்ளே வாங்கி விட்டுருது இந்த இடத்துல. இதானா வாங்க மாட்டேங்குது. அப்போது இந்த ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். ஆனால் எனக்கு டிசைன் பார்த்தா அது பிடிச்சிருக்கு. நைட் டைமில் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது கிளார் மேட்ரு பார்த்தா இது பிடிச்சிருக்குது. என்னை ஏன்டா இப்படி சாகடிக்கிறீங்க அப்படி தான் இருந்தது. ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ, குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த பழைய இதை மெயின்டைன் பண்ணுறானா இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. இதுக்கல்லே ஹைலைட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறேன் ப்ரோ. நீங்களும் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு தடவை செக் பண்ணுவோம். ஐஃபோன் வந்து எப்பயுமே உங்களுக்கே தெரியும், ஸ்பீக்கர்ஸ் வந்து மாசாக இருக்கும் ஐஃபோனில். நம்ம என்ன பண்ணலாம், யூடியூப் மியூசிக்கே கூட போகலாம். ஏதாவது ஓகே, இதில் மார்டல்ஸே போடலாமா? மார்டல்ஸ் நீங்களும் போட்டு பாருங்கள் யூடியூப் மியூசிக் போயிட்டு. இது வந்து ஃபுல் வால்யூமிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ,
டால்பியை தூக்கிடுங்க. ஆக்சுவலாக டால்பி இல்லாமல் தான் நல்லா இருக்குது. இதுவும் ஃபுல்லாக்கிட்டு இதுலேயும் டால்பி தூக்கிட்டேன். செம்ம ஸ்பீக்கர் ஏதோ பண்ணியிருக்காங்க, செம்மையா இருக்கு ஸ்பீக்கர். இப்போ இதுலேயே வந்து அந்த பீக் போகும்ல ப்ரோ, இந்த இடம் போகும்ல, அப்படியே அந்த 2 சைடு அப்படியே ஏறி இறங்குறது ஒரு ஃபீல் ஆகுது நமக்கு. டிஃப்ரென்ஸ் இருக்கு கண்டிப்பா, ஸ்பீக்கர்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ கொடுத்த எக்ஸ்ட்ரா காசுக்கு நான் ஏதாவது பண்ணியிருக்கப்பா? என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் பார்த்ததை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு டிசைனில் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு அது பிடிக்கும் டிசைனில். அதனால் எனக்கு அது டிசைனில் பிடிச்சிருக்கு. அதை வந்து நான் இதுக்காக மாற்றிலாம் சொல்ல முடியாது. அடுத்து அது ஒரே வேரியண்ட்டாக இருந்தாலும் 512, இது 256. ஸோ அகைன் காஸ்ட்லி ப்ளஸ் பேஸ் வேரியன்ட் 256 போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே லைவாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. மற்றபடி இதில் நான் என்னெல்லாம் பார்த்தேன்னா, எக்ஸ்ட்ரா ஆண்டனா கட் அவுட் இருக்குது. இதில் மேலே மட்டும் தான் இருக்குது. ஆமாம், இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. இதில் இங்கேயும் கீழே இருக்குது. 17 எக்ஸ்ட்ரா ஆண்டனா கட் அவுட் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே காலிபரேஷனில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னா, கண்ணுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ பிளாக் டார்க் மோட தூக்குனீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு மாதிரி ஒரு மைல்டு எல்லோ டோனோட இருக்கிற மாதிரி இருக்கும், அது ப்ளூ டோனோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து எல்லா செட்டிங்ஸும் செக் பண்ணேன். சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கா. அப்புறம் பிடபிள்யூஎம் டிமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைவானால செட்டிங்ஸில் பார்க்க முடிஞ்சது. சாரிங்க, இது வந்து டிஸ்பிளேல உங்களுக்கு காட்ட முடியாது. இல்லை, ஆல்ரெடி நான் கார்த்தி ப்ரோ வீடியோவில் அதெல்லாம் எடுத்திருக்கேன் ப்ரோ. டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வரும், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க ப்ரோ, அடாப்டிவ் பிடபிள்யூ டிமிங் டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்குது. அது இந்த டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இதில் தான் இருக்குது. இங்கே இருங்க, அதே ஆப்ஷன்ஸு, அட்வான்ஸ் டெக்ஸ்சரு, அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் ட்ரோன் இருக்குது பாருங்க. இதில் இல்லையே, வித்தியாசம் இருக்கா. அப்புறம் பேசிக்காக வந்து ஓவரால் யூஸில் இப்போ இந்த ஸ்பீக்கர் மாறினது தெரிஞ்சுது. பர்ஃபார்மன்ஸில் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸில் ஓரளவுக்கு கண்டிப்பாக இருந்தாலும். ஆமாம், எவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் கூலிங் மெக்கானிசமில் ஒரு வித்தியாசம் இருந்தது ப்ரோ. என்ன தான் போட்டு அடித்தாலும் அதை விட இது வந்து கொஞ்சம் ஒரு அந்த ஹீட் ஆகிற விதம், அந்த வார்ம்னஸ் ரீட்டைன் ஆகிற விதத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஆனால் இதில் வந்து ஒரு கரெக்டாக நான் சொல்லியிருக்கோம், லாஸ்ட் டைம் ரிவ்யூவில் சொல்லியிருப்போம். கண்டினியூஸாக ஒரு 20-30 ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் கொதிக்கும். நான் ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய எடுத்தேன், பயங்கரமாக கொதிக்கும். ஆனால் நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன், இது வந்து எவ்வளோ பேர் நோட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. மேக்ரோ வந்து அது க்ளோஸாக போகுது. இதில் 15 வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் போச்சு, மேக்ரோ நல்லா இருந்தது. அதே மாதிரி 15ல் அல்ட்ரா வைடு வந்து 123 டிகிரி அந்த மாதிரி. அதாவது இதை விட எனக்கு தெரிஞ்ச அல்ட்ரா வைடில் ஸ்பெக்கில் இதான் நல்லா இருக்கு. ஆமாம், அல்ட்ரா வைடு வந்து அது அல்ட்ரா வைடு வந்து ரெண்டுமே சேம் சென்சார் மாதிரி இருந்தாலும் அல்ட்ரா வைடில் ஃபீல்ட் ஆஃப் வியூ அதில் அதிகம், இதில் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ கம்மி. அதனால தான் என்ன ஆகும்னா அது 0.6 இருக்கும், 0.7 தான் இருக்குமே. அவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபிஷ் ஐ இருக்குல்ல, அது எப்படியா இருந்தாலும் நான் டிஸ்ட்ராக்ஷன் கம்மி பண்ண வேண்டியதாக இருக்குது. போஸ்ட் ப்ராசஸிங் கட்டே பண்ணிட்டாங்க இந்த தடவை, அது கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேற என்ன பார்த்தேன்னா, பிட்வீன் சென்சார், இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் ப்ரோ, இதில் நான் வந்து இங்கே 4K 60 FPS கூட வீடியோ எடுக்கிறேன். சரியா, டால்பி விஷன் கிடையாது, 4K 60 FPS ரியரில் வீடியோ எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா, ஃப்ரண்ட்டுக்கு வர முடியுது. இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆமாம், ஸோ இது வந்து இப்போ இது வந்து நம்ம காமேஸ் ப்ரோக்கு ஏற்ற ஒரு ஆப்டான ஒரு டிவைஸ். கரெக்ட். ஸோ இதில் இன்னொன்று என்ன பார்த்தேன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து 50 மெகா பிக்சல் இந்த தடவை. ஸோ அதில் ஆமாம், எல்லாமே இப்போ 50. ஆமாம், எல்லா சென்சார் வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1/2.8 இன்ச் தான் ஆயிருக்கு. அதனால என்னாச்சுன்னா, நான் வீடியோ எடுக்கும்போது ரெண்டுத்துக்கும் இடையில டெப்த் பார்க்கும்போது இதில் டெப்த் ஆக்சுவலாக ஜென்ரேட் ஆகுது. நார்மலாகவே டெப்த் ஒன்று ஜென்ரேட் ஆகுது. இது நார்மலாக இருக்குது. அதாவது நார்மலாகவே ஒரு டெப்த் ஜென்ரேட் ஆகுது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளர் இருக்குங்கலாம், நார்மலாகவே ஒரு பிளர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது. அது யாருக்குன்னா விளாகர்ஸ்க்கு. பட் அகைன் விளாக் எடுக்கிற அளவுக்குலாம் வந்து பெரிய ஆள் கிடையாது ஷாமி ஃபோன்ஸு. பட் ரியரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். ஐஃபோன் வாங்கிக்கலாம். ஆனால் இதுலேயும் ரியரில் வந்து நான் 4K 60 FPS பார்த்தேன் ப்ரோ, டால்பி விஷனோட நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் கேமரா தான் டால்பி விஷன். இப்போ நம்ம எவ்வளோ நேரம் ஆன் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே தொட்டு பாருங்களேன். ஒரு வார்ம்னஸ் இருக்குல்ல, இதில் பாருங்க ப்ரோ, அது ஆக மாட்டேங்குது. இதில் இல்லை. அதே டைம் தான் நானும் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தேன் கேமரா, இது வார்ம் ஆயிடுச்சு, இது வார்ம் ஆகலை. இந்த ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். அப்போ கூலிங் மெக்கானிசம்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ் லூப் 3D ஐஸ் லூப் கூலிங்கா அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நான் இதெல்லாம் பார்த்தேன், இதுதான் வித்தியாசம். இப்போது
மற்றபடி வந்து டே நைட் டிஃப்ரென்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்கே வந்து அந்த நைட் டைமில் ஜாவேத் ப்ரோ முன்னே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அப்போ கூட என்ன சொன்னேன்னா, லென்ஸை க்ளீன் பண்ணிட்டு எடுங்க ப்ரோ நாட்டு அவருக்கு சஜஸ்ட் பண்ணி அனுப்புனேன். ஆனால் மேட்ரு என்னென்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் லைட்ஸ் இருக்கும்போது இந்த ஓவரால் சிங்கிள் பீஸ் கிளாஸ் இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் உள்ள இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ரிஃப்ராக்ஷன் ஏற்படுத்துது. அது வந்து இதில் மினிமைஸ் ஆகுது ப்ரோ. இதுதான் வந்து நான் அப்சர்வ் பண்ணது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெடிக்கேட்டடாக என்பியூ லெவல்லையும், ஏன்னா இது 8 அது 8 Gen 5 அதெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் ரெண்டுத்துலேயும் எக்ஸ்பேண்ட் இருக்குது, ப்ளூடூத் எக்ஸ்பேண்ட் இருக்குது, இதுலேயும் எக்ஸ்பேண்ட் இருக்குது, அதுலேயும் அந்த ஒய்ஃபை வழியாக ஆடியோ ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இப்போ இது வந்து 90 வாட் வழியாக ஆடியோ 15 அல்ட்ரால மட்டும் தானே ப்ரோ ஆக்சுவலாக கேப்பபிள் ப்ரோ. நம்ம ஆனால் நம்ம பார்க்கணும். 15 அல்ட்ரால ஃபார் ஷோர் இருக்கு எனக்கு தெரியும். ஏன்னா பட் பார்த்தப்போ எனக்கு அதுல மட்டும் தான் இருக்கிற மாதிரி படிச்சேன். நான் இப்போ வந்து ஆக்சுவலாக என்னன்னா, நானும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணேன். இப்போ நான் போயிட்டு ஃபுல்லா அந்த Qualcomm Snapdragon சிப்பு பிளஸ் அந்த காம்பினேஷன்ஸ் பத்தி செக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பேண்ட் வந்து பார்த்தா 17க்கும் எக்ஸ்பேண்ட் போட்டு வச்சிருந்தானுங்க. ஆனா சப்போர்ட் கொடுக்காம இருக்காங்களா ஒரு வேளை தெரியலையே. ஏன்னா இதுல என்ன பிரச்சனைனா, இப்போ நான் வந்து அந்த இயர்ஃபோன் வச்சிருக்கிறதுனால இதுல லாஸ்ட்லெஸ் டெஸ்ட் பண்ணிட முடியுது ப்ரோ. இதுலயும் லாஸ்ட்லெஸ் ஒர்க் ஆகுது, இதுலயும் லாஸ்ட்லெஸ் ஒர்க் ஆகுது. Qualcomm-ஓட லாஸ்ட்லெஸ், ஆப்டெக்ஸ் லாஸ்ட்லெஸ். ஆனால் என்னால் எக்ஸ்பேண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் இல்லை. இல்லைனா நான் வந்து முத்துகிருஷ்ணன் ப்ரோட்ட இருக்கு. முத்துகிருஷ்ணன் ப்ரோட்ட இருக்கு. நம்ம ஊரில் இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பேஸ்டு எதுவும் வரல. வெறும் சைனால தான் இருக்கு. ஒரு 13,000 கிட்ட ஆகுது. இவங்க தான் ஈவெண்ட்லேயே பில்டப்பாக இருந்தது. ஏன்னா வேற யாருமே அந்த இதை பொட்டன்ஷியல் அன்லாக்கே பண்ணல. இவங்க மட்டும்தான் அன்லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ஓவராலாக பார்த்தா டிஸ்பிளே பிரைட்னஸ் அது எல்லாமே ஸ்பெக்ஷீட் மேட்ரு தான். அது எல்லாமே அப்படியே ரியல் வேர்ல்டில் வந்து ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறது என்னமோ உண்மை தான். ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாரையுமே ஐயோ எனக்கு வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் போலேன்ற அளவுக்குலாம் இல்லை. பட் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா அது இப்போ எப்படின்னா இது 90 வாட்டு, அது 100 வாட்டு சார்ஜிங்கில். ஆனால் 100 சப்போர்ட்டா ப்ரோ? ஆமாம். அப்போ Xiaomi 17 Ultra தான் 90 வாட் சப்போர்ட்டோ? இது 100 ஆனால் இன்னொன்று என்னென்னா 17 Ultra வந்து 6000 mAh, 6300, 330. இதான் பெருசான பேட்டரி. சைனால வாங்கியிருந்தா என்ன இருக்கும்னா இது 6800, அது 7000 சைனால. 7000 இல்ல எனக்கு 5240 எனக்கு வந்து நல்லா சார்ஜ் நிக்குதுன்னு எல்லா டைம்ல சொல்லுவேன். இந்த போன்ல நான் பிடிச்சது சார்ஜ் நிக்கிறது தான். ஆனா கூல் ஆயிடுச்சு ப்ரோ. இப்ப ஆனா உடனே கூல் ஆயிரும் ப்ரோ. நம்ம வச்ச உடனே கூல் ஆயிரும். இது ஆனா இதுல இருக்கிற பேட்டரி நீங்க சொல்றதுக்கு நான் வந்து இது ஒரு நாளைக்கு ஒருக்க தான் சார்ஜ் போடுவேன். அடுத்த நாள் காலையில எழுந்து சார்ஜே போடுவேன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ நான் அது கூட பண்ண தேவையில்ல. அடுத்த நாள் சாயந்தரம் நான் சார்ஜ் போட்டா போதும். நம்ம இவரு இருக்காருல்ல, அன்லாக் பண்ணுங்க, நம்ம கார்த்தி ப்ரோ இருக்காருல்ல, அவர் வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் பார்க்கல போல. இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் மனுஷன் வந்து அதுதான் 90 வாட் இருக்குல்ல, சார்ஜ் போனா போதுப்பா அப்படின்ட்டார். ஏன் ப்ரோ அப்படின்னா, நேரம் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே போயிட்டு அதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உள்ள போய் கஸ்டம்க்கு பதில் லாக் ஸ்க்ரீன் வச்சோம். அவ்வளோதான் எங்கள் ஆள், அவ்வளோதான். இப்போ டேபிள் மேலாம் எங்கேயாவது வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், டிஸ்பிளே எப்பயுமே ஆன்ல இருக்கும். ஆமாம், இது வந்து ஐஃபோனில் இருக்கிற அந்த அதே மாதிரியா. அதனால அவர் இதுக்கு ஃபேன் ஆகிட்டார். அவர் ஒரு அழகான ஒரு பொம்மை வால்பேப்பர் வச்சிருந்தாரு, அது எப்பயுமே ஆன்லேயே இருக்கிற. நான் இப்படியே வச்சிருந்தேன். பட் வந்து நமக்கு வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் எனக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி இருக்கு. கிளாசிக். நான் அதுக்கே போயிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரோ, இப்போ ஒரு பேட்மேன் மாதிரி ஒன்று வச்சு விட்டீங்கன்னு வைங்க, அப்போ வந்து அது நல்லா இருக்கும். அது துண்டா தெரியும். வால்பேப்பர் மேட்டர்ஸ் இல்லை. கரெக்ட். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வால்பேப்பர் வச்சு விட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். பட் மற்றபடி வந்து இந்த சைட் கார்னர்ஸ் ப்ரோ, இது எக்ஸாக்டாக எனக்கு ஐஃபோனை பார்த்த மாதிரியே இருக்கு. ஐஃபோனோட பிக்சல் ப்ரோ சீரிஸை பார்த்த மாதிரியே இருக்கு. கையில் நான் அதான் சொல்கிறேன், நீ இப்படி முன்னாடி காட்டினீங்கல்ல, இந்த எனக்கு தெரியும் இது ஷாமியில் தான் இந்த வால்பேப்பர் வரும்ன்ட்டு, இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. இது இல்லாமல் புதுசாக டக்குன்னு முன்னாடி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஆகும். சும்மா ஐஃபோன் எடுத்துட்டு வந்துட்டு எக்ஸாக்ட் ஐஃபோன் இல்லை பிக்சல் ப்ரோ சீரிஸோட அந்த பார்த்த மாதிரி இருக்குது. இல்லைனா இப்போ பிக்சல் 10லேருந்து இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு பின்னாடி பார்க்குறப்ப இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இன்ஹேண்ட் ஃபீல் இது நல்லா இருக்குது, குறை சொல்ல முடியாது. உண்மையிலே இன்ஹேண்ட் ஃபீல் இது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கையில் கொடுக்குறாரு லைவாக வீடியோவில். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் ஃப்ளாஷ் பாருங்களேன். எனக்கு நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் ப்ரோ, இதை எனக்கு பார்க்குறப்ப Note 14 ப்ரோ ப்ளஸை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. இந்த ஃப்ளாஷ் வந்து வெளியே இருந்திருக்கணும், இதே டிசைனே இருக்கட்டும். இந்த ஃப்ளாஷை மட்டும் இந்த இடத்துல பழைய 15 மாதிரி வச்சிருந்தா ஏர் பிளாஸ்ட் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு எனக்கு வந்து ஓகேவா இருந்திருக்கும். எனக்கு இந்த ஃப்ளாஷ் உள்ளே வந்தது தான் எனக்கு வந்து இது ஒரு மிட் ரேஞ்சோட டிசைன் எடுத்த மாதிரியே இருக்குது. எப்படி இந்த சாம்சங்கில் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லலை, பட் கம்பேரிட்டிவ்லி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இது இப்படி காமிச்சாலே எல்லாருக்கும் இதுதான் ப்ரோ பிடிக்கும். அதான் ஃபேக்ட். இது அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் நேரோவாக இருந்ததுன்னா, காம்பேக்ட் ஃபோன் கொஞ்சம் நேரோவாக இருந்ததுன்னா கேரி பண்ணுறதுக்கும் அதை இப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரோ டிவைஸ், அது ஸ்லைட்லி வைடர் டிவைஸ் ஸ்லைட்லி. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ப்ரிஃபரன்ஸ் இதுதான்.
ஓகே. ஸோ இதில் இன்னொருத்தர் ஒரு சிலர்லாம் என்ன தெரியுமா கேட்குறாங்க, இப்போ நானும் கௌதம் ப்ரோவும் பேசுவோம். இடையில எப்பயாவது அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கையில் ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ் தான் இருக்குது. அதனால் அதை பற்றி ஏதாவது சொல்லிடுவாரா? உடனே நிறைய பேர் இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர், என்னையா இது சும்மா அந்த ரெட்மியை பற்றி பேசிட்டு அப்படின்வாங்க. எனக்கு என்னென்னா சிம்பிள், இது வந்து ஒரு பிளேஸுங்க, நான் இருக்கிற பிளேஸு. ஜாவேத் ப்ரோ அவங்க வீட்டிலேருந்து இப்போ என்னை பார்க்க வந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வர மாதிரி வந்திருக்காங்க. வந்த இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு 2 டிவைஸ் புதுசாக இங்கே வந்துருக்கு. அந்த 2 டிவைஸ் என்ன அப்படின்னா, ஒன்று 17, ஒன்று 17 அல்ட்ரா. அப்போ யாராக இருந்தாலும் உங்களுக்கு க்யூரியாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை பார்க்கணுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து சீரியஸாக சொல்கிறேன், ஒரு X300 அல்ட்ராவோ, X300 ப்ரோவோ, X9 ப்ரோவோ இருந்தால் அடுத்து நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா, எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த ப்ரோன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அல்ட்ராவையும் கையில் வச்சுக்கிட்டு, எப்படி இருக்குது இது அல்ட்ராவாக இருந்தாலும் அந்த ப்ரோலாம் எப்படி இருக்குது, சும்மா அப்படி பேசவே செஞ்சுருப்போம். கையில் டிவைஸில் அதனால பேசலை. S26 அல்ட்ரா கௌதம் ப்ரோது வாங்கியிருக்காங்க. வாங்கி கொண்டு வந்து இங்கே கொடுத்து அன்பாக்ஸ் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். இதில் என்னடானா, வாங்கின டிவைஸை இங்கேயே 2 வாரம் நேர்ந்து விட்டா போக முடியும். ஸோ அதனால் அவர் எப்போல்லாம் அதை எடுத்துகிட்டு வராரோ அதை பற்றி பேச்சு வரதான் போகுது. பட் பெரும்பாலும் இங்கே இருக்கிற டிவைஸ் ஏதாவது இருக்குது எங்ககிட்ட அப்படின்னா, மேக்ஸிமம் ரெட்ரோ டிவைஸ் விட்டுருங்க. ஜென்ரலாக இப்போ இருக்கிற மாடர்ன் டிவைஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதை நம்ம இங்கே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அதை பற்றி நாங்கள் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு வாடிக்கையான விஷயம் தான். இதில் சிலர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, என்னமோ இதை பற்றி மட்டுமே பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிறீங்க. வேற இருந்ததுன்னா அதை பற்றியும் பேசுவோம். அவங்க வந்து நம்ம அந்த ரெட்மிக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு நினச்சிட்டாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் எனக்கு வரது என்னடானா, சீரியஸாக உங்ககிட்ட தான் ஓப்பனாக சொல்லியிருக்கேனுங்க, வரது ஷாமி கிட்டேருந்து டிவைசஸ், அப்புறம் கூகுள் கிட்டேருந்து, இவங்க 2 பேர்ட்டேருந்து தான் டிவைஸ் வருது அப்படின்னும் போது, அதை தவிர கம்யூனிட்டி கிட்டேருந்து தான் நான் டிவைஸை பற்றி பேச முடியும். பட் கம்யூனிட்டியில் ஒரு நண்பர் வாங்கியிருக்காரு, அவர் இவ்வளோ தூரம் முன் வந்து தரதே பெரிய விஷயம். அவர்கிட்ட பிடிங்கி ஒரு 2 வாரம் வச்சுக்கிட்டு உட்காந்து இந்த மாதிரி வீடியோ பண்ண முடியுமா? அது நல்லது கிடையாது, அது நியாயம் இல்லாத விஷயம். எவ்வளோ க்யூரியாசிட்டி நமக்கே இருக்கும் ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபோன் வாங்கும்போது நம்ம வாங்கின ஃபோனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? நம்ம ஃபோன் வாங்க போகிறதே நம்ம எப்படி யோசிப்போம்? வீட்டில் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம ஃபோன் பார்க்க போவோம். நமக்கு அப்போ ஸ்பெக்கெல்லாம் தெரியாது. போனோம்னா எனக்கு நோக்கியாவில் ஃபோன் கொடுங்க, சாம்சங்கில் ஃபோன் கொடுங்க, மோட்டோவில் ஃபோன் கொடுங்க, நம்ம இப்படி தான் கேட்போம். அதுக்கப்புறம் லாவாஸ் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் நம்மளோட ஐகானிக்னா நமக்கு நோக்கியா அதுதான். அதுக்கப்புறம் தான் எந்த பிராண்ட்னாலும், அதாவது நான் சொல்கிறது அந்த டைம் பிராண்டில் ஸ்டார்டிங்கில். இப்பயும் பிராண்ட் வேல்யூ இருக்குது. அதான் ஐஃபோன் கேட்குறாங்க எல்லாரும். அது அப்போ இருந்தது மாதிரி இப்போ இல்லை ப்ரோ. இப்போ போயிட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணுறத வீடியோ எடுத்து போடுறதுக்காக ஒரு குரூப் போகுது. நான் இதை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு மிரர் முன்னாடி ஒரு கடிச்ச பழங்களை இப்படி காட்டுறதுக்காக போகுது. அது ஆப்பிள் இல்லை சாம்சங்கோட அல்ட்ரா சீரிஸ் வாங்கிட்டு நான் அல்ட்ரா சீரிஸ் வச்சிருக்கேங்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி போனாங்கன்னா, இந்த மாதிரி வெளியே போய் ஷோ பண்ணணுங்கிறதே இருக்காது. அதாவது நான் இந்த ஃபோன் வச்சிருக்கேன் அப்படின்னு, இது வாங்கியிருக்கேன் பாத்தியான்னு சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்காது. அப்போ என்னன்னா, நம்மளே ஃபோன் வாங்கிட்டு நோண்டிக்கிட்டு இருப்போம், இதில் என்ன இருக்கு. அதுவும் நம்ம சின்ன பசங்களாக இருக்கனால அப்போ நம்ம நோண்டிருப்போம். ஆனால் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, போய் ஒரு ஆள்கிட்ட காட்டணும். இப்போ யாரனாலும் பாருங்களேன், அந்த ஒரு பிராண்டோட இதுக்கு வந்து அடிக்ட் ஆன மாதிரி இருக்காங்க. அதாவது அந்த பிராண்டு என்ன பண்ணாலும் கரெக்டு. அது எந்த பிராண்டா இவனையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்போ நான் கையில் வச்சிருக்க இந்த ஃபோனையும் சேர்த்தான் சொல்கிறேன். கண்ணை மூடிட்டு எவனையும் அவன் பண்ணாலே கரெக்டு சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லவே கூடாது. அவன் பண்ணது கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்லணும், அவன் பண்ணுறது தப்புனா தப்புன்னு சொல்லணும். அப்போ தான் அவன் திருத்துவான் அந்த தப்பை அடுத்த தடவை. இல்லைன்னா அதே தப்பு தான் திருப்பி பண்ணுவான். இப்போ சில பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காது. உண்மைதான். நீங்க என்ன பண்ணாலும் வாங்குவோன்னா அப்புறம் இதுல கொஞ்சம் சாம்பிள்ஸ் இருக்கு ப்ரோ. நான் இப்போ ரீசெண்டாக எடுத்தது, இதுல ஆல்ரெடி எடுத்திருந்தது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கேருந்து வரும்போது டெலீட் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா, அந்த லொக்காலிட்டியில் இருக்கும்போது இது வந்து லாகின் ஆகவே இல்லை. சரியா, லாகின் ஆகாமல் அக்செப்டே பண்ணாமல் என்னை ரொம்ப வெறுப்பேற்றிச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கான்ஃபிகர் பண்ணி எடுத்த சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். இவ்வளோ எடுத்துட்டீங்க அதுக்குள்ளே. இது நான் இதில் ட்விட்டரில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ நீங்கள் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதாவது இந்த ஒரு பொருள் அதை யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் கையில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு தாங்க இவ்வளோ ஃபோட்டோ. இது அந்த ஊரில் எடுத்ததெல்லாம் மாசாக இருந்தது ப்ரோ. அந்த ஊரில் எடுத்த ஃபோட்டோஸில் இதில் வச்சுருக்கேன், நான் காட்டட்டுமா? பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. இந்நேரம் உங்களுக்கு வரும் பாருங்க இந்த இடத்துல ஸ்க்ரீனில். ஆல்ரெடி கௌதம் ப்ரோவோட பார்த்ததுலேயும் வந்துச்சு, யோ மாற்றி அதே காட்டுறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டேப்ல காட்டினீங்களே இவன் SRK கூட. ஆமாம், அதுலேயும் பார்த்தேன். டேப்ல இருக்கிறது. ஆமாம், பேட்ல இருக்கிறது வந்து இது வந்து இந்த சிப் தானே, 8H Gen 4 ஃப்ளாக்ஷிப் சிப். ஆமாம், சிப்பு. அதனால எவ்வளோக்கு வந்திருக்கு? 40 38 இது. ஆமாம், 30. இது நானோ டெக்ஸ்சர் வந்து 30 சம்திங் ப்ரோ, 35. அதான் அந்த ஆன்டி கிளர் டிஸ்பிளே. இது எப்படி இருக்குல்ல, தொட்டாலே செமையாக இருக்கும் ப்ரோ. இது நானோ தான் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே இருக்க அந்த கிளாஸே அந்த டெம்பர் கிளாஸ் மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆனால் இது நல்லா இருக்குது. தொட்டுறதுக்கு வந்து அந்த நம்ம ஒரு மேட் ஃபினிஷ் கிளாஸை மேலே ஒட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபீல் வரும், அந்த ஃபீல் இதில் நல்லா இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாகவே அங்கே வச்சு நான் இந்த ஃபோனில் எடுத்தது ப்ரோ.
இந்த ஃபோட்டோஸ் நான் உங்களோட அந்த இதில் பார்த்தேன் ப்ரோ. ஆனால் அந்த லோஃபிக்ல வந்து அது வந்து நீங்கள் 17 போடுறது அல்ட்ரா. வேற லெவலில் இருந்துச்சு. அதாவது அந்த ஃபயர் வந்து போகிறது வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகி வெளியே போகிற அந்த ஒரு இதே இல்லை. அந்த ஃபயர் எங்கே இருக்கோ அது அங்கே கரெக்டாக நிற்கிது. ஆமா அந்த 17 அல்ட்ராவில் எடுத்த அந்த ஆமா. ஃபோட்டோஸ் பார்த்து மிரண்டுட்டேன். அதாவது நான் 15 அல்ட்ராவே பார்த்து மிரண்டேன். என்னடா இப்படி கேமரா மாதிரியே பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் இது அதையும் ஒரு தாண்டி. ஸ்டெப்பு மேலே போயிட்டான். கண்டிப்பாக உண்மைதான். நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த நான் கேமரா இன்னொன்று மாதிரியே என்ன இருக்கு. சஜஸ்ட் பண்ண தோணுச்சுன்னா ப்ரோ, நான் Xiaomi 17 யூஸ் பண்ணும்போதும் ம். 17 அல்ட்ரால 17 யூஸ் பண்ணும்போதும் -3 இல்லாட்டி -0.7 -0.3 இல்லாட்டி -0.7 வச்சாதான் அது கரெக்டாக டே டைம்ல நல்லா இருக்கு. பளிச்சுன்னு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு ப்ரோ. இந்த ஃபோன்லையுமே ப்ரோ எனக்கு ஸ்டார்டிங்கில் சஜஸ்ட் பண்ணது அதுதான். 15 வாங்கினப்பயுமே ஓவர் பளிச்சுன்னு எடுக்குதான்னு கேட்டார். ஆமாம், ஏன்னா நான் பிக்சல் 6ஏ வச்சிருந்தேன். சென்சார் சைஸை யோசிக்கங்க. இதில் சென்சார் சைஸ் 1/1.31 ஆமாமா. மெயின் பெருசு. சென்சார் பெருசு. அதெல்லாம் 1/2 அந்த மாதிரி அந்த மாதிரி 1 இருக்கும். 1 by ரொம்ப அது கொஞ்சம் அது பெருசு சின்ன- ப்ரோ. 1/3.12 அந்த மாதிரிலாம். இது 6ஏல சின்னது, ரொம்ப ஆமா, குட்டி. ஆமா. இதை ரொம்ப கம்பேர் குட்டி பண்ண. ஸோ அதில் வந்து எனக்கு நார்மலாக வர்றதே ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜ். அந்த அவங்களோட உங்களுக்கு தெரியும் பிக்சலோட கலர் சென்ஸ் எப்படின்ட்டு அது. ஆனால் இதில் எடுத்தோன்னே எல்லா ஃபோட்டோவுமே பளிச்சுன்னு அந்த ஒரு இதை வருமே, பளிச்சு விளம்பரம் அந்த மாதிரி பளிச்சுன்னு அந்த ஃபிளாஷ் அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. உண்மைதான். அப்பதான் ப்ரோ சொன்னாரு இது 2 ஆர் -3 அந்த இதில் வச்சு எடுத்து பாருங்க. நீங்க எவ்வளவு பிரைட் சிச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. எந்த கலரை, அதாவது எந்த இது கரெக்டாக உங்களுக்கு தோணுதோ அதை மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் -0.3 வேணுங்கிறப்ப 1ன்னு மாற்றிக்கிறது. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, சினாரியோக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது. நான் அங்கெல்லாம் மேக்ரோ பெருசா எடுக்க முடியல ப்ரோ. அங்க லொகேஷன்லாம் அந்த அளவுக்கு இல்ல. சொன்னீங்களே அங்கே எதுக்கு மேக்ரோக்கு செட் ஆகலை, நம்ம ஊர் தான் அப்படின்னு. நம்ம ஊர் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு எடுத்தேன். அங்கெல்லாம் வேலைக்கே ஆகல. ஆனா எடுக்கிற போட்டோல டீடைல் வந்து சூப்பர் ப்ரோ. இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. ஆனால் இந்த இது எனஃப் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த லைட்டிங் இது எல்லாமே ultra wide. இது செம்மையாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது செல்ஃபி செல்ஃபி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ ஓரளவுக்கு ப்ரோ. ஏன்னா ஏன் இதை விட இதில் செல்ஃபி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. சிச்சுவேஷனை பொறுத்து ப்ரோ. இதுவே ஃப்ரண்ட்ல வெயில் அடிச்சதுன்னா, எனக்கு நேரா வெயில் அடிச்சதுன்னா பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு பின்னாடி வெயில் அடிச்சதுன்னா அப்போ ஒரு சில ஆங்கிள் வந்து கொஞ்சம் கடியா தான் இருக்கு. ஆக மொத்தம் இவங்க ஃப்ரண்ட், அதாவது பேக்கில் இருக்கிற கேமராவில் பாதிக்கு மேலே ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டாலே இவங்க வந்து நான் நிறையா எங்கேயோ சாம்பிள் போயிடுவாங்க. எடுத்தேன் ப்ரோ. இதெல்லாம் வேற போடணும் எப்படியும். நான் இதில் வந்து ஏகப்பட்ட வீடியோ சாம்பிள்ஸ்லாம் கூட எடுத்திருக்கேன். இங்கே இருங்க, எக்ஸ்போஷர் மாற்றினாலே ட்ராமாட்டிக்காக மாறிடும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, செம்ம. ஐ திங்க் ஓகே தாங்க. என்ன அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸை மட்டும் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டாம்னு எனக்கு தோணுது. இது வந்து இதில் ஆக்சுவலாக க்ளோஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால க்ளோஸாக பண்ணலான்றனாலே நான் என்ன பண்ணேன்னா 17 அல்ட்ராவை இதை வச்சு வீடியோ வீரோல் மாதிரி எடுத்தேன் பக்கத்தில் வச்சு. ஆனால் என்ன வெயிட் 17 அல்ட்ரா, அந்த கீழே பிடிச்சிட்டு இப்படி திருப்பணும்னா ஹெவியாக இருந்தது. அது 2000 mAh பேட்டரியை வேற உள்ளே வச்சுருக்காங்க. ஆமாம், ஃபோனே ஆல்ரெடி 1/4 கிலோ தொட்டுருச்சு. ஆமாம். அப்புறம் இது வேற தனியாக. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ. இது 4Kல எடுத்திருக்கீங்க? எல்லாமே 4K HDR, டால்பி விஷன் HDR தான். ஜூம் இது வந்து அந்த 3.2 2.6 அந்த ஜூம் 2.6xக்கு போனால் அது வேற மாதிரி colour இருக்கும். 2x போயிருக்கும்னு நினைக்கிறேன். இது அது போனோடனே கொஞ்சம் டல்லான மாதிரி ஆகுது. நான் மெயின் சென்சாரை ஃபர்ஸ்ட் எடுத்தது, அதில் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட்டு, இது இந்த இடத்துல வச்சு செல்ஃபி. சும்மா அதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு யாராவது பக்கத்தில் மீ சர்வீஸ் சென்டர், ஷாமி சர்வீஸ் சென்டர், சாரி இது மீ ஹோம்ஸ் இருந்ததுன்னா போய் லைவாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த கேமராஸ் ஏன் இவ்வளோ இதாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம X300ம். நிறைய பேருக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. X300 போய் யூஸ் பண்ணி பார்த்தா தான் புரியும் அது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபோனு. நடா வர விவோ ஃபோன்லாம் 70,000 ரூபாயா அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிலர். இல்லை உண்மை அது. அந்த X60 X70 எல்லாம் வர்றப்போ இவ்வளோ காசு கொடுத்து நான் ஏன் ஒரு ஃபோனை வாங்கணும்னு வந்துச்சு. உண்மைதான். X80 ஆனால் X100 வந்தோடனே லைட்டாக அப்படியே அந்த சைடு அப்படியே மறைய ஆரம்பிச்சது. அந்த 3 ஜென்ரேஷன் தாண்டினோன்னே அப்புறம் எல்லாரும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விவோவில் 70,000 80,000 ஃபோன் இருக்குது, அதை வாங்கலாம், நல்லாவும் இருக்குன்ட்டு X100ல வந்துச்சு. அப்படியே இப்போ பாருங்க 1,00,000 ரூபாய்க்கு வச்சாலும் வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்கல்ல. X100 ப்ரோ, அதுவும் ப்ரோ சீரீஸே ₹1,00,000 தாண்டிடுச்சு. உண்மைதான். எப்படியும் ஒரு சைனீஸ் கம்பெனியில்
அவன் தைரியமா இறக்கியிருக்கான் பாருங்க, அதுவும் ஆஃப்லைன் மார்க்கெட்டை பார்த்து, ஆன்லைன் கூட இல்லை. இப்போ அல்ட்ரா வருதுங்கிறாங்க ப்ரோ. 1,60,000 கண்டிப்பா ஷாமியை முஞ்சிருவான்னு எனக்கு தோணுது. ஆமா, என்ன சொல்றீங்க? இதுல வேற டெலிகன்வெர்ட்டர் வேற எடுத்துட்டு வரான், அது வேற எவ்வளவுன்னு தெரியல. தனியா மாட்டணுமா? 20,000 இல்ல 30,000 தெரியல. 200 mm இருக்கு, அதுலயே 400 mm கன்வெர்ட்டரும் இருக்கான் இப்போ. அதான் தனித்தனியா அதில் ரெண்டும் கொடுக்குறோம் இப்போ. அப்போ இனிமேல் நம்ம எங்கனாலும் நீ நில்றா, நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கலான்றீங்க. ஆப்டிக்கல் குவாலிட்டியில எடுக்கிறது. அதாவது டிஎஸ்எல்ஆர் வாங்கி நீங்க லென்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக இன்னொரு ஃபோன் வாங்கிக்கோங்க, ஃபோனுக்கு நாங்கள் லென்ஸ் தனியாக விற்கிறோம், நீங்கள் லென்ஸ் வாங்கி மாட்டிக்கங்க அப்படின்னு இவங்க மார்க்கெட் பண்றாங்க. அதை ஜாவித் ப்ரோ சொல்றாரு. உடனே நிறைய பேர் ஐயோ கேமரா வாங்காம இதை வாங்க சொல்றாரு போல. கம்பெனிக்கார அப்படி இறங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் சொல்ல வர்றாரு. ஏன்னா நிறைய பேர் என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, இந்த இடத்துல நம்ம அடுத்து ஒரு டாபிக் போகும்போது என்ன ஆயிடுது, இங்க கட் ஆயிடுதா, என்னடா இவரு கேமராவை விட ஃபோன் சூப்பரா இருக்கும் நம்ம மாதிரி சொல்றாரு. எப்பயுமே கேமரா தாங்க. அதுதான் இது வந்து எதுக்குன்னா, கேமராவை எல்லா இடத்துல நம்ம தூக்கிட்டு போக முடியாது, எல்லா இடத்துல லென்ஸை தூக்கிட்டு போக முடியாது. நீங்க வேற அதை இங்க செம்மொழி பூங்கா போனா கேமரா எடுத்துட்டு போனா 5000 ரூபாய் கட்டணும். இல்லை நான் ஃபோன் எடுத்துக்கிறேன். ஃபோன் எடுத்துட்டு போனா எதுவும் கட்ட வேணாம், நமக்கு டிக்கெட் பே பண்ணா போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபோன்லேயே எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இங்கே கீ டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால சொன்னது. அப்புறம் அல்ட்ரா தான் ப்ரோ, அல்ட்ரா வந்து இந்த மாதிரி இருக்குது ப்ரோ, அந்த கிட்டோட இருக்குது. அதாவது கேமரான்னு சொல்லுங்க, கேமரால ஃபோன் வச்சுருக்காங்க. இது அதான் கிட்டோட இந்த மாதிரி தான் இருக்குது. அதாங்க, ஒன்றும் இல்லை சீரியஸ்லி, கேமராவில் தான் இது ஃபோன் இருக்கே தவிர ஃபோனில் கேமரா இல்லை. இப்போ பாருங்களேன், அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த என்டி ஃபில்டரா அதை மட்டும் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு வெளியே ஃபஸ்ட் டைம் நீங்கள் இது ஷாமிங்கிறத மட்டும் மறைச்சிருங்க, மறைச்சிட்டு வெளியே காட்டுங்க, கேமரா எவ்வளோன்னு தான் கேட்போம். நிறைய பேர் வந்து சைட்லேருந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக அப்படி பார்த்தாங்கன்னா ஏதோ கேமரா யூஸ் பண்ணுறோம்னு நினைப்பாங்க. என்ன ஸ்பீடு பார்த்தீங்கல்ல, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது அந்த ஃபீலு. அது போன தடவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆமாம் ப்ரோ, போன தடவை என்ன பண்ணியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா, சொதப்பி வச்சுருந்தாங்க. அந்த அது வந்து இந்த சைடில் இருக்கும், கஷ்டம். அதுவும் எப்படின்னா இப்படி திருப்புற மாதிரி இருக்கும், உள்ள புதஞ்சு கிடக்கும். வாவ், உள்ளதான் லென்ஸ் மூவ், அந்த ஃபீல் வைப்ரேஷனா அது செம்மையா இருக்கு. அதாவது பிட்வீன் சென்சார் போகும்போது சூப்பரா இருக்கு, உள்ள வந்து ஏதோ மூவ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அந்த ஹாப்டிக்லாம் செம்மையா இருக்குது. வேணாம், இதை நீங்களே வச்சிருங்க, எங்க இன்னும் தான் கொஞ்சம் எனக்கு ஆசை வந்துடும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து என்னன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ரீசெண்டாக 17 Ultra Max தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் நிஜமாவே நான் லோ லைட்டில் போய் ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்பேன். யாருன்னா இந்த பார்ட்டி காமேஷ் ப்ரோவுக்கு கூட செட் ஆகும். ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றதே இருட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் லைட்ஸோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இன்னொன்று, இப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதில் இருக்கிற யாருக்காவது பர்த்டே அப்படின்னா, அந்த பர்த்டே வந்து மோஸ்ட்டாக பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்கன்னா எப்போ இருக்கும்னா ஈவினிங் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான சீன், இந்த ஒரு பார்ட்டியோ இல்லாட்டி வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனோ இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், மெஜாரிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் பால் காய்க்கிறதோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணிக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ அது எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு சினாரியோ அப்படின்னா, கொஞ்சம் டார்க்கான லோ லைட் சினாரியோ தான். அந்த மாதிரி சினாரியோவில் தான் நான் அதிகமாக இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ப்ரோ 17 Ultra. அப்படி இல்லை, அதே மாதிரி ஜூம் பண்ணி தான் நான் ஃபோட்டோ எடுப்பேன்னு சொன்னால் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜூம் பண்ணி 10x 20x 30xல ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா 100ல் ஒருத்தர் அந்த மாதிரி தான். ப்ராக்டிகலி ரொம்ப லாஸ்ட் ஒரு வருஷத்தில் எனக்கு இதில் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும்னு சுச்சுவேஷன் வந்தது ஒரு இடத்துல தாங்க. நான் போராட்ட சொல்லிங்க, ஒரே இடத்துல மட்டும் தான் எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்தது. அப்போ மட்டும்தான் நான் சொன்னேன் ப்ரோ, மிஸ் பண்ணுறேன் அந்த அல்ட்ராவை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரோட்டை சொன்னேன். அது வேறு எதுவும் இல்லை, நம்மளோட தம்பி கல்யாணம் தான். கல்யாணத்தில் தூரத்துலேருந்தே தம்பி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாப்புல. ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம். அப்போ மட்டும்தான் நான் மிஸ் பண்ணேன், அல்ட்ரா வாங்கலையே அப்படின்ட்டு. மற்றபடி நான் எதுக்காகவும் அந்த ஃபோனில் மிஸ் பண்ணல. எனக்கு இந்த ஃபார்ம் ஃபேக்டர் தான் ப்ரோ. நான் எங்கே போனாலும் 2 கையை நான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எடுத்தமா அன்லாக் பண்ணுவா, நான் இப்படியே டைப் பண்ணிட்டு இப்படியே பதில் இப்படியே வச்சிருவேன். இல்லை உண்மைதான் உண்மைதான். 2வது கையை நான் இந்த ஃபோனுக்குன்னு நான் எடுத்ததே கிடையாது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது வந்து இப்போ அதனால தான் ப்ரோ, இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 17லேயும் நான் மெஜாரிட்டி ஆஃப் த சிச்சுவேஷனில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் ப்ரோ. அவங்க வந்து இந்த ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் லாக் ஆகுது இல்லை, அதில் புது அல்காரிதம் வந்து எப்படின்னா ஒரு அல்ட்ராலெலாம் என்ன இருந்ததோ அந்த அல்காரிதம் வந்து இப்போது 17ல் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்களேன், அதை எடுங்களேன், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது இருக்குல்ல ப்ரோ, இப்போ உங்கள் ஃபோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இப்படி ஃபோட்டோ மோட் போகிறேன், 5x போகிறேன், 5x போயிட்டு இப்படி இப்படி ஆட்டுறேன். இப்போ பாருங்க அப்படியே நிற்கிது, அந்த லாக் ஆகுதுல்ல. இந்த லாக் வந்து இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது ப்ரோ. ஒரு அல்ட்ராவில் தான் இந்த லாக்லாம் உண்டு. இதெல்லாம் சுத்தமாக கிடையாது. இப்படி இப்படி அப்படியே ஆடும் கடை. ஸோ அதெல்லாம் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதனால தான் என்னாச்சுன்னா, ஒரு சில ஃபோட்டோஸ் நான் எடுக்கும்போது இப்போது
இன்னைக்கு காலைல கூட எடுத்தேன். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நான் எடுக்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கல் சினாரியோ அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. இது என்னன்னா ஒரு சிலந்தியோட எக்ஸோஸ்கெலிட்டனு சும்மா ஒரு இடத்துல அது ஒரு வலையில தொங்கிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன், என் கையில் எடுத்தேன். கையில் வந்து அந்த வலை தொங்குதில்ல, இங்கேருந்து ஒரு வலை போகுது பாருங்க, அதை கையில் எடுத்து அந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளால அந்த காற்றுல ஆடுறத கூட ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. இது பாருங்க ஆடுதுன்னு தெரியுதா? தெரியுதா? இங்கே பாருங்க என் கை விரல் இருக்கு பாருங்க. ஈவன் தோ இது இவ்வளோ எடுத்திருக்கு. ஆமாம். இந்த சுச்சுவேஷன் இந்த ஃபோனால ஹேண்டில் பண்ண முடியாது. நான் அந்த ஃபோன்லேயும் ஹேண்டில் பண்ணேன். எக்ஸ்ட்ராவாக நான் எஃபோர்ட் போட்டேன், எடுக்க முடிஞ்சு. எனக்கு நமக்கு வராதுங்க, நமக்கு நார்மலாகவே வராது. நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு இருக்கணும் அந்த பொருள். நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எடுத்தேன் ப்ரோ, எடுக்க முடிஞ்சது, நல்லா எடுத்துச்சு. நான் வந்து கார்த்தி ப்ரோட ஃபோன் எடுத்து என்ன பண்ணேன்னா, ஃபோக்கஸ் வந்து டேரெக்டாக அந்த ஸ்பைடரோட எக்ஸோஸ்கெலிட்டனில் வச்சு அதுக்கு பண்ண தெரியல. அது என்ன பண்ணிச்சு, பின்னாடி போயிடுச்சு. ஆனால் என் விரலில் நான் ஃபோக்கஸ் பண்ணேன், அங்கேருந்து இங்கே வருது இல்லையா, என் விரலில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ரோப்பில் அப்படி இழுத்தேன்னா வந்துடுது. பார்த்தீங்களா, இது ட்ரிக்கி எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கு ஓப்பன் பண்ணோமா ஃபோட்டோ எடுத்தோமாங்கிற சுச்சுவேஷனில் முக்கால்வாசி நம்ம ஓட்டிடும். அதான் சொல்கிறேன், அந்த பொருள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு. இங்கே பார்த்தீங்களா ப்ரோ, இதெல்லாம் அங்கங்கே கடந்தது காலையில். எனக்கு திரும்பியும் ப்ரோ கலர்ஸ், ஷாமியோட அந்த லைக்கா கலர்ஸ், அது வந்து இது வந்து ஒரு சும்மா கைப்பிடி கம்பி ப்ரோ. அந்த கம்பி வந்து எப்படி இருக்கு, ஏதோ நான் வேற ஏதோ ஒரு சீன்ல போயிட்டு ஏதோ பயங்கரமான ஒரு ஸ்பைடரை வந்து எங்கேயோ நான் அது கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு காலையில் எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம கார்த்தி ப்ரோவோட 15 இதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு அடுத்தது. நான் இந்த 15 வாங்கின காரணமே ப்ரோ தான். ஏன்னா 14 பிக்சல் 6க்கு நான் வச்சுருந்தப்போ இங்கே வந்தப்போ 14 ப்ரோட்டோ இருந்துச்சு. அதில் எடுத்திருக்க ஃபோட்டோவை தான் நான் பார்த்துட்டு தான் நான் ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன் ப்ரோட்ட. பார்த்து அப்பயே நான் சொல்லிட்டேன், எனக்கு இது பிடிச்சிருச்சு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நம்ம மீட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மீட் பண்ணா என்ன ஆகிடும்னா, சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு நம்ம அதை பார்க்காம இருந்தோம்னா அதை வாங்கவே மாட்டோம் உண்மையாகவே. நான் இப்போ 17 அல்ட்ராவே ஏன் கொடுத்தேன், கையில் கொடுத்துட்டாங்க. அதில் பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் வந்து நமக்கு அதுதான் மைண்டில் இருக்கும், அதை வாங்கிடணும் அப்படின்னு. இப்போ அதுக்கு ஏதாவது இறங்குவோம். உண்மைதான். எதுக்கு அப்படின்னா அப்படியே இப்போதைக்கு இருக்கட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ரோ இந்த 50 MP செல்ஃபி பாருங்க ப்ரோ, செம்மையாக இருக்கே ப்ரோ, டீட்டெயில் நல்லா இருக்கே. ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல என்னமோ பண்ணுறாங்க, ஹை கான்ட்ராஸ்டாக. உண்மையிலேயே நான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இந்த நிறைய மற்ற ஃபில்ட்ரு நிறைய இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் இந்த ஷாமி ஃபோனில் இந்த லைக்கா பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறப்ப மட்டும் அதில் ஏதோ தனியாக இருக்குது தான். அது மாதிரி நார்மல் ஃபோட்டோ இவங்க இதில் லைக்காவில் சொல்கிறேன், இந்த கேமரா ஃப்ரண்ட் கேமரா கூட ப்ரோ இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேமராவில் எடுக்கிறப்ப மட்டும் அந்த கலர் வந்து வேற எங்கேயுமே அந்த கலரை பார்க்க முடிய மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு பச்சை கலர் எடுக்கிறேன், ப்ளூ கலர் எடுக்கிறேன், சிவப்பு எடுக்கிறனாலும் அது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. இதில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குல்ல, ரியர்லாம் மோனோக்ரோம். சீரியஸாக உண்மையிலேயே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு ஏதோ பண்ணுறான் அவன். எப்படி எங்கள் ஹீரோ செம்மையாக இருக்கு. நம்ம வேற யார், நம்ம SRK. அங்கே SRK போயிடாதீங்க, நம்ம எடிட்டர் SRK. ஆமாம் நம்மளால தான். அதான் நிறைய ட்ரை பண்ணுங்க. ஸோ அதனால தான் அந்த எக்ஸைட்மெண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேனே தவிர, இப்போ ட்விஸ்ட் என்னன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன், ஜூமே பண்ண மாட்டேன், அப்புறம் எதுக்கு இதை வாங்கிட்டு வேஸ்ட்டு. உண்மைதான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, 25Kக்கு ஏதாவது ஒரு 7S Gen 4 7 Gen 4 அந்த மாதிரி பேஸ்டு ஃபோன் எதாவது வாங்கினாலே போதும், அதை வாங்கியே நம்ம செட்டில் ஆகிடலாம். இப்போ இதுலேயே கூட என்னென்னா ப்ரோ, இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது ப்ரோ, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10X பரவாயில்ல. 10Xல வந்து அந்த நாய்ஸ் சப்ரஷன் ப்ளஸ் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சது நல்லாவே தெரியும். 5Xக்கு மேலே போனாலே தெரியும் லைட்டாக. அதான் அந்த ஷேக்கே இல்லைன்றனே, 10X போனாலும் ஷேக் இல்லாமல் அப்படியே நிற்கிது. ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என் தலைவன் இன்னும் மாஸ் பண்ணான். 15 மேக்ரோ வந்து 15 இன்னும் கிட்ட போச்சு, இன்னும் பக்கத்தில் போகும். அதனால இன்னும் க்ளோஸ் இவரோட அந்த வண்ணங்களை பார்ப்பீங்க. கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். இதுலேருந்து ஒரு சில ஃபோட்டோஸும் இருக்கும். 15ல் இருக்கிறதுக்கு வாட்டர் மார்க் 15 இருக்கும். எனக்கு இந்த வாட்டர் மார்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், என்ன ஃபோன் நான் பார்த்தேன். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, சென்னை எல்லாம் போட்டுருந்துச்சு. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை, இந்த ஷாமி 17க்கு பதிலாக லைக்கா அப்படின்னு மட்டும் வர மாதிரி ஒரு, அது வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த லைக்கா எடிஷன் ஃபோன் இருக்குல்ல 17 அல்ட்ரால, அந்த வாட்டர் மார்க்கை மட்டும் அவங்க கொடுத்தாங்கன்னா சோலி முடிஞ்சு. ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. போருங்க நம்ம சேஞ்ச் வாட்டர் மார்க் நான் போய் பார்க்குறேன். இதில் வந்து கிளாஸ் இங்கே இருங்க, லைக்கா வாட்டர் மார்க்ஸ் லைக்கான்னு தான் வரும். அந்த கீழே ஷாமின்னு வருமே அதெல்லாம் வராது, அது கீழே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் வந்து நம்ம அதை மட்டும்
தூக்கி விட்டோம்னா. ஆனா நிறைய பேர் இந்த லைக்கா வாட்டர் மார்க்குக்கு தான் ஃபேனா இருக்காங்க. ஆமா, அது நல்லா இருக்குங்க. நான் லைக்கா வாட்டர் மார்க் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டு அந்த ஷாமின்னு இல்லாமல் லைக்கான்னு மட்டும் இருக்கும்போது இங்க இருங்க ப்ரோ, இங்க லைக்கா, இங்க ஷாமி 17. நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு வாட்டர் மார்க்ல நான் லைக்கான்னு மட்டும் பார்த்தேன். இந்த இது இல்லாம அப்போ நம்பிடுவானுங்க. அப்போ வந்து அது அந்த இதுதான் 17 நம்பிடுவானுங்க. அல்ட்ரா லைக்கா. அது எதுல பார்த்தேன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒன்று பார்த்தேன் வீடியோல தான் சம்திங். யாராவது அது எங்க இருக்குன்னு தான் சொல்லுங்க. இன்கேஸ் எங்களுக்கு தெரியலனா நாங்க செக் பண்ணி பார்க்குறேன் அப்புறமா. மாடல் சூப்பரா இருக்கும். அதான் ஷாமி 17 போடாம இருக்க மாட்டேங்குது. ஆமா, அது அந்த கொலாபரேஷன் கோ இன்ஜினியருக்காக போட்டிருக்காங்க. இது வந்து வேற மாதிரி இருக்கு ஷாமி 17. ஆனா ஒவ்வொரு வாட்டர் மார்க்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ. அதாவது எப்படி இருக்குன்னா, இத்தனை வாட்டர் மார்க் கடை வச்சிருக்கீங்க. ஆமா, அவருக்கு இது கிறிஸ்மஸ் டைம்ல இந்த ரெட் கலர் வாட்டர் மார்க் எல்லாம் கிறிஸ்மஸ் டைம்ல வந்துச்சு. அப்பதான் வித்தியாசமான வாட்டர் மார்க்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஃபிலிம்ல எடுத்த மாதிரி நிறைய வித்தியாசமா இருந்துச்சு. அப்பதான் அந்த லைக்கான் மட்டும் தேடினா கிடைக்கும். இதுவே கிரேசியா இருக்கே ப்ரோ. இந்த வாட்டர் மார்க் வச்சா சுத்தி ஏதோ அதுவே டார்க் ஆக்கி விடுது. ஆமா, இங்க இருங்க, ஃபிலிம் அந்த மாதிரி ஏதோ விசித்திரமாக்கி விடுதுங்க ஒரு சில வாட்டர் மார்க்லாம். என்னத்த சொல்ல. ஆமா, ஃபோட்டோலாம் வாட்டர் மார்க்ல போனீங்கன்னா ஷாமி ஃபோன்ஸ்ல வந்து இருக்கும். நீங்க நிறைய வாட்டர் மார்க்ஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எது எது அப்படின்ட்டு. ஏதாவது நம்மளே பிடிக்காதது மாத்திக்கலாம். அந்த ஃபோட்டோக்கு மட்டும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னா மாத்திட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியால. சீரியஸாங்க ஷேர் பண்ணு நினைக்கிறவங்க. இப்போ மொத்தம் என்னன்னா, இந்த வருஷம் வந்து ஃபோன் காஸ்ட்லியா இருக்கு. அதுல நோ டவுட்ஸ். நம்ம என்ன இல்ல இது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா மனசாச்சு? ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, போன தடவை 65,000 தான் கொடுத்தீங்க, இந்த தடவை 90,000 கொடுக்குறீங்க, இது ஷாமி வந்து 90,000 ஒர்த்து இல்லை, நான் அதுக்கு ஐஃபோன் வாங்கிடுவேன். ஐஃபோன் வாங்குறேன், தாராளமாக ஐஃபோன் வாங்கலாம். இல்லை நான் சாம்சங், தாராளமாக சாம்சங், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்குங்க. இது ஆனால் இந்த ஷாமி பிடிச்சவனுக்கு அந்த லைக்கா பிடிச்சவன் சில பேர் இருப்பான், அவன் இதை வாங்குவான். அதாவது அந்த பொருளை தெரிஞ்சவே வாங்குவான். இல்லை ப்ரோ, நான் வந்து இப்பயும் சொல்கிறேன், எனக்கு அல்ட்ராவில் வந்து மேக்ரோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிரேசி ப்ரோ, கஷ்டம். இப்போ அதில் மேக்ரோ டெடிக்கேட்டடாக வந்து முன்ன இருந்த மாதிரி இல்லை, 10 சென்டிமீட்டர் மேக்ரோவில். அதனால் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா 30 சென்டிமீட்டரில் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து மேக்ரோ ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்ன, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எங்கேயாவது போயிட்டு நிம்மதியாக குட்டி குட்டி பூச்செல்லாம் எடுத்துட்டு போயிடலாம், சுற்றி இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுது, எனக்கு இப்போ இந்த வருஷம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இதில் இல்லை அப்படிங்கிறனால இதில் ஜூம் தெரிக்க விடுது. ஆனால் நான் வந்து எதுக்கு நான் ஜூம் எப்போ பாரு ஃபோட்டோ எடுப்பேன்னு யோசிக்கிறேன். இல்லையா, அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போர்ட்ரேட் எடுத்து கொடுப்பேன். ஸோ அப்போ எனக்கு இந்த 2.6x போர்ட்ரேட்டே போதும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ என்ன தோணுதுன்னா, பேசாமல் ஏன் நான் வந்து இதையே கன்சிடர் பண்ணக்கூடாது, எனக்கே வந்து இதுதான் போதும். உண்மைதான். அதாவது 98% இதுவே போதுங்க. ஆமாம், அந்த 2% இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜூம் அது எப்படின்னா இப்படி, இது வந்து 1x ப்ரோ, நேற்று இதுதான் போட்டிருந்தேன், அது 1x, இது வந்து 30, இது 18x. அதே இடத்துல மாதிரியா இருக்கு. இது 18x மாதிரியே இல்லைங்க. இதுவும் வரும் பாருங்க. எனக்கு பார்க்க எனக்கு அப்படியே இதாகுது, செம்மையா இருக்கு. இது வந்து ஒரு இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன். நான் வாட் ஐ ஷூட்டுக்காக எடுத்தேன். வாட் ஐ ஷூட். சீரியஸ்லி இவருக்கு மட்டும் ஸ்பைடர் வந்து எங்க தான் போஸ்ட் கொடுக்குதுன்னு தெரியலங்க. அது நீங்க விரல் ஆட்டிட்டே இருந்தீங்கன்னா கொடுக்கும் ப்ரோ. நம்ம விரல் ஆட்டுற தம்பி பார்த்துருக்கீங்களா, சிம்பு அந்த தாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாடி இப்படி ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா ஹே ஹே அப்படின்னீங்கன்னா உடனே அது பார்க்கும், அவன்டா அவன் இங்கே கிட்ட வந்து கையாட்டிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி தான் ப்ரோ பண்ணுவேன். நான் ஸ்பைடர்லாம் ஃபோட்டோ எடுக்கிறனாலே இப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன். என் விரல் ஆடுது இல்லை, உடனே ஏதோ மூவ் ஆகுதுன்னு இப்படி பார்க்கும்போது எடுத்துருவேன். உண்மையிலே சூப்பரா இருக்குங்க அந்த ஃபோட்டோ. அது 18xங்கிறது தான் அந்த இடத்துல அல்டிமேட். 18xல எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி போயிட்டு இருக்குங்க. வேற மாதிரி தான் போகுது. நம்ம என்ன பண்றது, கேமராங்கிறது வேற மாதிரி போயிட்டு. நான் ஆக்சுவலா ஒரு சாம்பிள் வந்து எல்லாருக்கும் ட்விட்டர்ல அட்டாச் பண்ணணும்னு நினைச்சேன் ப்ரோ. ட்விட்டர் வந்து ஏதோ டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ் லாக் அவுட் பண்ணி விட்டுச்சு இன்னைக்கு. ஆமா, ஏதோ த்ரெட்டு அது இதுன்னுச்சு. சரி ஓகே, லாக் அவுட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து என்னாச்சுன்னா ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு ப்ரோ, லோஃபிக். லோஃபிக் வீடியோவா? லோஃபிக் வீடியோ எடுக்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதர் ஃபோட்டோல மட்டும் இல்லை, அப்போ அது வந்து இதுக்கு அப்ளிகேபிள். இங்கே பாருங்க, இது வந்து நார்மல் மோடு சரியா. ஃபயர் எப்படி இருக்கு பார்த்துக்கிட்டிங்களா, என் கையில் இருக்கிறது இவங்க சுற்றுறதெல்லாம், இது லோஃபிக். இந்த டிஃப்ரென்ஸாக நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். தலைவர் வீடியோவில் வேற லெவல் பண்ணி வச்சுருக்கீங்க. அதான் வீடியோலையும் இருக்கு. இதை பாருங்கய்யா, உண்மையிலே சொல்கிறேன், இது எங்கேயோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஃபோட்டோ லோஃபிக் ஃபோட்டோன்னு மாற்றி எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தன் கொண்டு வந்துட்டான்ல, இதை மேட்ச் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த இது வந்துருவான். எல்லாரும் கொண்டு வருவாங்க, சைனீஸ் கண்டிப்பாக கொண்டு வந்துருவானுங்க. காம்படிஷனுக்கு ஒருத்தன் வந்துட்டான், ஸ்டார்ட் பண்ணி விட்டான். 2027 ஆப்பிளில் வந்துடும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் தான் கடைசியில் வந்து எல்லா குறையும் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்களா, நான் வர்றேன் 3 வருஷம் கழிச்சு தலைவர் குதிப்பார்.
தலைவன் இறங்கட்டுமே அப்படின்னு பாட்டு அதான் பாட்டு வரட்டும், எல்லா இடத்துலயும் வந்தாதான் நமக்கு வந்து பெஸ்டா எவன் பண்றாங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இங்கே இருங்க ப்ரோ. கலர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு ப்ரோ. நான் ஃபீல் பண்ணேன். இது 1.3 கரெக்டா? ஆஃபர் எல்லாமே 1.3 ஆஃபரோட ப்ரோ. சரி, கார்டு ஆஃபர் வந்து 1.3. 10,000 SBIக்கு. ஆமாம், எஸ்பிஐக்கு 10K ஆஃபர். 1.3 ப்ளஸ் அந்த 20,000 அந்த கேமரா ப்ரோ கிட்டு, கிட் வரும். இந்த கிட்டு கொடுத்துட்றாங்க. சரி, இந்த கிட்டே நம்ம வாங்கலாம்னு வச்சுக்கிட்டாலும் 1.3 1.3க்கு இந்த ஸ்பெக்கு லாஸ்ட் டைம் 1.0 110 கார்டு ஆஃபரோட வாங்கினா நான் லாஸ்ட் டைம் 1 lakh. ஸோ அப்படி பார்த்தா 30,000 கிட்ட வித்தியாசம் வருது. 30,000 ரூபாய்க்கு இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது. இதில் சொன்ன மாதிரி தான் ஸ்பீக்கர்ஸ் தரோம். ஏன்னா இதுலேயே நல்லா இருந்ததுன்ட்டு கேட்டுட்டு அதுவே சூப்பராக இருந்துச்சுங்க. சரியா? இதில் இன்னொன்று என்னென்னா, ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பாட்டமில் இருக்கிறத எப்பயும் ஓப்பன் பண்ணிக்கணும், இல்லாட்டி மஃபில் ஆகும். வாப்பா அப்பா வந்து லாக் ஆகி கிடக்குறான். இப்போது இதில் அதே மாடல்ஸ் போட்டேன்னு வைங்க. ஸ்பீக்கர் ஐ திங்க் 2 ஃபோனுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி தாங்க இருக்கு எனக்கு. ஆமாம், ரெண்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் கிளாரிட்டி இருக்குது, அதில் லவுட்னஸும் இருக்குது. இதில் என்ன குட்டி ஃபோனுக்கு அவ்வளோ லவுட்னஸ் இருக்குது. இதில் வந்து ப்ரோ சொல்கிற மாதிரி கிளாரிட்டியாக இருக்குது. நான் இன்னும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன், 15 Ultra யூஸ் பண்ணிட்டு இருந்தனால சொல்கிறேன். அதை விட இதில் வந்து சொல்லப்போனால் அது Quad HD, இது வந்து 1.5 குறைச்சிட்டாங்க. ஆமாம், ஆனால் நான் கொஞ்சம் முன்னாடி உங்ககிட்ட பேசின மாதிரி தான், எனக்கு டிஸ்பிளேல வந்து கம்ஃபர்ட் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்குது. அந்த PWM டிம்மிங் எல்லாமே வந்து ரொம்ப ஏன்னா சின்ன ஃபோன்லேயே அதெல்லாம் தூக்கி வச்சிட்டான், பெரிய ஃபோனில் வைக்காம இருப்பானா. ஸோ அதனால் அந்த ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது ப்ரோ. அடுத்து கேமரா வந்து ப்ரைமரி சென்சார், முக்கியமாக ப்ரைமரி சென்சார் ஃப்ரண்ட். இப்போ இதுவும் 50, ஸோ செல்ஃபி எல்லாமே இதுலேயும் பெட்டர் ஆகிடுச்சு. அப்புறம் ப்ரைமரி சென்சாரில் வந்து லோ ஃபிக் இருக்கிறனால லோ லைட்டில் பட்டையை கிளப்புது, டே லைட்டில் சொல்லவே வேணாம். டே லைட்டில் நிறைய இடத்துல நான் -1 இல்லாட்டி -0.7 தான் வச்சு எடுத்தேனே. நான் நேராக எடுத்தேன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் மைனஸ் போட்டு எடுத்து தான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் சில சமயங்கள் என்ன ஆகுது, நைட் டைமில் நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டெல்லியில் ஈவெண்ட்டுக்கு போயிருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நைட் டைமில் எடுத்து தான் நான் ட்விட்டரில் போட்டேன். நிறைய பேர் டே நினச்சிட்டு இருந்தாங்க. அதை நான் கீழே போட்டிருந்தேன், திரும்ப நைட் டைமில் எடுத்திருக்கேன். அண்ணன் நிஜமாக சொல்லுங்க, நைட்டு தான் எடுத்தியா? நான் கூட நீ ஏதோ எக்ஸ்போஷரில் மைனஸ் வச்சு எடுத்திருக்கீங்க போல நினச்சேன் அப்படின்னு. இல்லை நைட்டு ப்ரோ, டைம் பாருங்க அப்படின்னு. கீழே டைம் இருக்கும், 9 மணியோ 9:45 இருக்கும். ஸோ லோ லைட்டில் தான் எடுத்தேன். இதில் ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துட்டேன் ப்ரோ, ஏன்னா ஃபோன் அப்படி. அதனால் இதில் மார்க்கெட்டிங்கே பண்ணலாம். தலைவர் கோக்கு அது இது எது சோடா எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு, மார்க்கெட்டிங் டீம் கொடுத்துடலாம், இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. நிஜமாக அது அந்த விதத்துலலாம் ஓகே ப்ரோ. சும்மா யாராவது எங்கேயாவது நிற்கிறாங்க தூரத்தில் அப்படின்னாலும் கூட அவங்களுக்கே தெரியாது அவங்கள நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு. பட் என்னால் எடுக்க முடியும், அவங்களுக்கே தெரியாது நம்ம எடுத்துகிட்ருக்கோம். டீட்டெயிலிங்லாம் அல்ட்டியாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டு தெரிஞ்சது தான் எனக்கு ஜோக்கே. நானே எங்கேயோ இருந்து எடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு ரேபன் அப்படின்னு தெரியுது. அதெல்லாம் நல்லா இருந்தது. அதான் கேமராஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. இப்போ இருக்கிற எல்லா ஃபோன்ஸுமே எங்கேயோ போயிடுச்சு, அதில் இவன் தனியாக தெரிகிறான், அது உண்மைதான். ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி ரேம்லேயும் ஸ்டோரேஜ்லேயும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து 4.1 இப்போ. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது எப்படி ஷாமி அவங்க சைடில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இவங்க நத்திங்கும் 4A ப்ரோ பார்த்துருப்பீங்களே. எனக்கு ஆனால் பிடிச்சிருந்துச்சி ஓப்பனாக சொல்ல போனால். 4A ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 4A ப்ரோ வந்து மெட்டல் ப்ரோ, எனக்கு ஃபுல்லாக மெட்டல் பாடிங்க எனக்கு. ஆனால் நத்திங்கோட டிசைன் ஓகே நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இந்த தடவை வந்து 4A ப்ரோ வந்து பிடிச்சிருக்கிற நிஜமாவே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா நானும் 4A பார்த்தேன். 4A வந்து 3Aவே தான், கொஞ்சம் மைல்டு டிஃபரன்ஸ் இருக்கு, கலர்ஸை மட்டும். ஆனால் 4A ப்ரோ வந்து கிரேசி நல்லா இருக்கு, கிரேசியான டிசைனு. எனக்கு என்னன்னா, நார்மலாகவே நத்திங் ஃபோன்ஸை வெளில எடுத்துட்டு போனா, நத்திங் ஃபோன் எதை எடுத்துட்டு போனா தெரியும். ஆமா, இதுல வேற இப்போ 3 எடுத்துட்டு போகும்போது ஜோக்கா இருக்கும், இன்னும் இங்க ஒரு கேமரா இருக்கு அங்க ஒரு கேமரா இருக்கு, அதனால பார்ப்பாங்க சைடில். இது வந்து 4A ப்ரோ வந்து எப்படின்னா ப்ரோ, ஃபுல் மெட்டலு, பேக் வந்து ஃபுல்லாவே மெட்டலு. அதில் வந்து கரெக்டாக அந்த கேமரா பிளேட்டு ஆப்பிள் சொல்கிற மாதிரினா அந்த ஏரியா மட்டும் பிளாஸ்டிக், அதுக்குள்ளே கேமரா அதெல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு அது பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அந்த 4A ப்ரோ மட்டும் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நானும் அது மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ப்ரைஸிங் கூட என்ன ஒரு சேலஞ்சுனா, இது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நிறைய பேருக்கு புரியல. அது திரும்பியும் சொல்கிறேன், இப்போது ப்ரொடக்ஷன் எவ்வளோக்கு அதிகமாக பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மேக்கிங் காஸ்ட் கம்மியாகும். சிலரால் வந்து நம்பி அவ்வளோ பண்ணிட முடியாது, விற்கலைன்னா அப்புறம் மாட்டிப்பாங்க.
ஸோ யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி லெவல் ஆஃப் யூனிட்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வேறு வழி இல்லாமல் மாட்டிப்பாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஓப்போ, விவோ, ஷாமி இவங்களோட அல்ட்ரா சீரீஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட டாப் டியர் சீரீஸை வந்து அவங்க அதிகமாகலாம் பண்ண மாட்டாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வரிசையாக பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ஆப்பிள் அவங்க ஐஃபோனை பண்ணுற அளவுக்குலாம் வந்து யாருமே வந்து அந்தந்த ஜென்ரேஷன் ஃபோனை அவ்வளோலாம் ப்ரொடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் என்ன ஆகிடுதுன்னா இவங்க எல்லாருக்குமே மேக்கிங் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுது. ரெண்டாவது இதுதான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நத்திங்லேயும் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச். இவங்களுக்கு இருக்கிற மார்க்கெட் ஷேர் கூட அவங்களுக்கு இல்லை. அப்போ அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்க முடியும்? அவங்க ரொம்ப யோசிக்கணும். ஸோ அதனால தான் அவங்க ஃபோனோட ப்ரைஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஐடிசி போட்டு இடத்துல நத்திங் வரவே மாட்டேன். அதர்ஸில் இருக்கும் ப்ரோ. அதர்ஸ்ல இருக்கும். அது வெளியே கம்மியான மார்க்கெட், ரொம்ப கம்மி. ஸோ அதனால என்ன ஆகுது, அப்போ அந்த ப்ராக்டிகாலிட்டி, அந்த ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸை பற்றி யோசிக்கணும். அதை விட்டு நம்ம ஆளுங்க என்ன தடவை நினைப்பாங்க, அவன் கொடுக்குறான் நீ ஏன் கொடுக்கல. அதுதான் இல்ல ஓப்பனா சொல்ல போனா அவன் கொடுக்குறான்ல அதே வேலைக்கு நீ ஏன் கொடுக்கல, அவனுக்கு என்ன கஷ்டமோ கொடுக்கலங்கிற மாதிரி தான் நமக்கு. இல்லை இதில் என்ன ஒரு சேலஞ்சுனா ப்ரோ, இப்போது மோட்டோலாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து செம டார்கெட் நல்லா பண்ணுறாங்க. ப்ரைஸிங்கில் செம அக்ரெசிவ். 500 ரூபா 1000 ரூபாய்க்கும் நான் ஃபோன் வச்சிருக்கேன். ஆமாம். ஸோ அவ்வளோ அக்ரெசிவாக மோட்டோலாம் இருக்கும். இப்போ அதே சமயம் கன்சியூமர்ஸ் எல்லாருமே மோட்டோலா நல்லா இல்லைன்னு சொல்லலை, ஒரு சிலருக்கு மோட்டோலா நல்லா இல்லாமலும் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நான் எங்கே பார்க்குறேன்னா நத்திங்லேயும் எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்லலை, ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு சொல்கிறதையும் நல்லா பார்க்க முடியுது. ஒன் ப்ளஸ்லேயும் அதே மாதிரி தான் பார்க்குறேன். 12R 13R வந்து எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்லலை. இது எப்பயுமே ஒரு பொருளோ இல்லை ஒரு விஷயமோ நடக்குதுன்னா எல்லாருக்கும் அது பிடிக்கணும் செய்யல, எல்லாரும் திருப்திப்படுத்தவும் முடியாது. ஆமாம், அப்படி ஒரு இது கிடையவே கிடையாது. எல்லாரும் திருப்திப்படுத்தவே முடியாது. சில இடத்துல பிடிக்காம தான் இருக்கும். ஆனால் அதில் மெஜாரிட்டி ஆடியன்ஸை தான் கவர் பண்ணுதாங்கிறத பார்த்து தான் ஒரு பிராண்டோ இல்லை யாராக இருந்தாலும் மூவ் ஆவாங்க. அதை பொறுத்து தான் வளர்ச்சி. நான் அதான் ப்ரோ இது எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போது 12R இருக்குது, என்கிட்ட ஒரு 12R இருக்குன்னு வைங்களேன். நான் கேமரா சென்ட்ரிக்காக அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஏதோ ஒரு பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். என் பட்ஜெட் இதுக்கு முன்னாடி 25,000 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். நான் இப்போ என் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி 37, 38K போனனால தான் நான் 12R வாங்க முடிஞ்சிருக்கு. எப்போ ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு வாங்கி. நான் வாங்கினதுலேருந்தே நான் என்ன பண்ணிட்டேன், போன ஃபோன் நான் வந்து கேமரா அதிகமாக யூஸ் பண்ணனால இதுலேயும் நான் கேமரா மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிட்டேன். ஹைலைட் என்னன்னா இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கேமிங் டிவைஸ். ஒன் ப்ளஸ்னா கேமிங் டிவைஸ். ஆமாம், எவரு வாங்கியிருக்காருல கன்ஃபர்மேஷன் காமேஷ் ப்ரோ. ஆமாம், அவங்களே இந்த 15 கேமிங் டிவைஸ் தான் லான்ச்சே பண்ணாங்க. ஆமாம், ஆனால் கேமரா நல்லா இருக்கு ப்ரோ. அதுதான் கேமிங்னு சொன்னதுனால நல்லா இருக்கு. காமேஷ் ப்ரோக்கு வந்து கேமரான்னு நினச்சி காமேஷ் ப்ரோ வாங்குற மாதிரி ஆனதுனால இல்லை, கேமரா நல்லா இல்லை. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அந்த 15 வந்தோடனே ஃபஸ்ட்டு செல்லையே புக் பண்ணி வாங்கியிருந்தாரு. அது வந்தப்பே வாங்கிட்டார். ஸோ அதை வந்து வெளியே ஒரு சான்ஸில் வந்து எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ஸோ அவரும் செல்ஃபி எடுத்தார். நல்லா இருந்தது, செல்ஃபியே நல்லா இருந்துச்சு, நார்மல் ஃபோட்டோவும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் சொல்கிற மாதிரி அதில் அவ்வளோ ஒன்றும் அது மோசம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது நல்லா இருக்குது. எனக்கு தெரியல அது ஏன் திடீர்னு பார்த்தா இப்போது ஒன் ப்ளஸோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நல்லா தான் இருக்குது. நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். சொல்லப்போனால் கிரீனுக்கெல்லாம் அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்து சொன்னது, அதனால அவங்களுக்கு சேல்ஸ் அடி வாங்கிச்சின்னு சொல்கிறாங்க, அது வேற. பட் ஆனால் சொன்னது அவங்க தான் ஃபஸ்ட்டு, வெளியே வந்து சொன்னது அவங்க தான். என் ஃபோனுக்கு டிஸ்பிளேக்கு நான் வாரண்டி ஃபுல்லாக தரேன் சீரியஸாக. அது யாருமே அவ்வளோ நம்பிக்கையாக வந்து சொல்லுவான். ஏங்க அவ்வளோ பெரிய பிராண்டு 2 பிராண்டில் யாராவது சொன்னாங்களா இப்போ வரைக்கும்? வாங்கிட முடியுமா அவங்ககிட்ட இருந்து? நம்ம பெரிய பிராண்டுன்னும் போது கண்டிப்பாக சாம்சங் ஒன்று இருக்குது, அப்புறம் ஆப்பிள் இருக்குது. இந்த 2 பேருமே கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. இல்லை சாம்சங் வந்து 3 இயர்ஸ் அப்படிங்கிறான். ஆப்பிள் சில சமயங்களில் எதனால் டிக்ளைன் பண்ணுவானே புரியாது. அவன் 3 இயர்ஸ் லான்ச் பண்ணலன்னு சொல்லுவான். ஒரு பேச்சுக்கு அந்த ஃபோன் லான்ச் ஆகி 2 வருஷம் கழிச்சு தான் ஒருத்தர் வாங்குறாரு. அடுத்து அவருக்கு கரெக்டாக 1.5 வருஷத்துல வருதுன்னா ஃபோன் லான்ச் பண்ணி 3 வருஷம் ஆச்சுன்னு தட்டி கழிக்கிறது தானே பார்த்துருக்கோம். நிறைய வடிவேல் வந்து வாயில வெத்தலை போட்டியும் அப்படின்னு வரேன், அப்படிதான் பண்ணிட்டு அந்த சினாரியா தான் நடக்குது சாம்சங்ல. மற்ற எல்லா பிராண்ட்லயும் அதாங்க நடக்குது. நான் ஒரு பிராண்டுன்னு சொல்ல விரும்பல, காமனாவே சொல்றேன். இந்த இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், இதையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. இப்போது என்னாச்சுன்னா நம்ம சுரேஷ் ப்ரோ என் குரூப்பில் காலைல சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணுறதுக்காக ஷாமியோட சென்னையில் உள்ள சப்போர்ட்டை ரீச் பண்ணேன், ப்ரீ புக்கிங்லாம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி வேறு அட்ரஸ் கொடுத்தாங்க. வேளச்சேரி. ஆமாம், வேளச்சேரியில் இருக்கிற ஷோரூமில் கேட்டதுக்கு கால் பண்ணி என்கிட்ட கிடையாது, வேறு ஃபீனிக்ஸ் மால் ஷோரூம். அங்கே தான் MI-A1 MI-A2 2 ஃபோனும் நான் வாங்கினேன் நேரில் போய். அது ஒரு காலம். நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி சொன்னால் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அம்பத்தூரில் போய் வாங்கிக்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு எப்படி இருக்கும், ஐயோ நான் மவுண்ட்டில் இருக்கேன், நான் போகணும். இல்லை ஒரு கஸ்டமர் இருக்கிறதுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பிராண்டு வரணும். பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் போக முடியாது. அப்புறம் கஸ்டமர்ஸ் தான் லூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இது வந்து அந்த பிராண்டே நேராக பண்ணலனாலும் இது அந்த பிராண்டுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக அந்த பிராண்டுக்கு தான் வேல்யூ கண்டிப்பாக. ஸோ அந்த பிரச்சனை இருக்குங்க. சரியா, இந்த மாதிரி வந்து இந்த ப்ரீ புக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஷாமி சைட்லேயே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நான் போன தடவை அஃபிஷியலாக ஷாமி 15 வெப்சைட் ப்ரீ புக்கிங் அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணிட்டேன்.
இந்த ஷாமி 15 வந்து இந்த கேமரா கிட் வராமல் போச்சு பார்த்தீங்களா அமேசானில் பண்ணி, அந்த பிரச்சனை அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணவங்களுக்கு வரல, கரெக்டாக வந்துருச்சு. என்னென்ன சொன்னாங்களோ எக்ஸாக்டாக அமேசான்ல திரும்ப ஒரு ஷிப்பிங் நடந்துச்சு, கரெக்டாக முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, சொன்ன மாதிரி டேட்டில் கரெக்டாக டெலிவரி பண்ணான். அதான் ப்ரோ, அது என்னென்னா கம்பெனி அவங்களே உள்ளே இறங்கி அவங்க ப்ராடக்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு புஷ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரொம்பவே தவிர்க்கப்படுது. நான் கூட அந்த ஒரு பெரிய பாக்ஸ் பண்ணேன் ப்ரோ, அது அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ண எனக்கு கிடைச்சது. ஆனால் அமேசானில் பண்ணவங்களுக்கு நார்மல் பாக்ஸாக கிடைச்சி அந்த வீடியோ கீழே கமெண்ட் கரெக்ட். எனக்கு ஸ்பெஷல் பாக்ஸ் எல்லாம் வந்தது கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணதுனால. நான் கூட கேஸ் இருக்குன்னு நினச்சேன். அடுத்த தடவை இந்த ஷாமி 17 பண்ணுறீங்கல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ் வச்சு விடுங்க, வாங்குறவங்களுக்கு வந்து கேஸ் வாங்குற வேலை மிச்சம். உண்மைதான். ஏன்னா இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிலிக்கா கேஸ் இருக்கு, அதாவது ஹார்ட் பிளாஸ்டிக் கேஸ் இருக்கு. இந்த மாதிரி கேஸும் ஒன்று கொடுத்துருங்க, 2 கேஸும் வச்சிருங்க, அது பாக்ஸ்குள்ள இருக்குது, தனியாக கொடுங்க. நல்ல ஐடியா அந்த கஸ்டமருக்கு மட்டும், ஏன்னா உங்களை நம்பி ஸ்டார்டிங்கே இறங்குறாங்க. இவங்க இந்த கேஸ் பண்ணுறதுக்குலாம் 10 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். அதுவே நான் அதிகமாக சொல்கிறேன். உண்மையிலே இது அதிகங்க, அவ்வளோலாம் ஆகாது, சீப்பாக தான் ஆகும். ஒரு காலத்தில் என் ஃப்ரெண்டும் கடை வச்சு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், அதனால சொல்கிறேன், அவ்வளோலாம் ஆகாது. அந்த அனுபவத்தில் வந்து ஒரு பார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்சசரிஸோட ப்ரைஸை வந்து ஒரு பாயிண்டாக எடுத்து வைக்கிறார். சரி, அது பிராண்ட் யோசிக்கணும், சார்ஜரு கேஸ் இதெல்லாம் கொடுக்கும். அது மாதிரி சார்ஜரை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க இந்தியாவில். இல்ல ஆக்சுவலா என்ன இருக்குன்னா ப்ரோ, இந்த ரோ இவனுங்க அந்த 17 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டு ஏதோ போஸ்ட் போட்டிருக்காங்க, அப்புறம் வெப்சைட்ல ஏதோ போட்டிருக்காங்க. வெப்சைட்ல வந்து நானும் பார்த்தேன், சார்ஜர் இல்லன்னு தப்பா தான் இருந்தது. நம்ம இவர் ரிப்ளை போட்டாரு, இல்ல அது வந்து பேஜ்ல உள்ள இஷ்யூ, இந்தியாவில் இருக்கு சார்ஜர்ன்ட்டு. நான் வந்து இப்போ மட்டும் சொல்லலை, இதுக்கப்புறம் வர எந்த ஃபோன்லையும் சார்ஜர் ரிமூவ் பண்ணிடாதீங்க. Redmi Note 14 SEல வந்து சார்ஜர் இல்லாத வெர்ஷன், சார்ஜர் உள்ள வெர்ஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஆமா, அந்த மாதிரி இனிமேல் பண்ணிட வேண்டாம்னு எனக்கு தோணுது. அந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு மொத்தமாக செய்கிறப்போ ஒரு 50 ரூபா 100 ரூபா வருமா? இல்லை, பேக் ஃபேர் ஆகும் ப்ரோ. அது பிராண்டுக்கே வந்து அவங்களோட வேல்யூ வந்து காலி பண்ணி விடும். இப்போ மற்றவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏர்லி அடாப்டர்ஸ் மாதிரி இந்த பிரச்சனையை உருவாக்குனதே அவனாக தான் இருக்கான், அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. பட் இவ்வளோ நாளாக கொடுத்துட்டு இப்போ கொடுக்கல அப்படின்னா அது பிரச்சனையாகும். ஏன்னா இவனே ஷாமி 10th ஆனிவர்சரி யூரோப்பில் சார்ஜர் இல்லை, சார்ஜர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்கன்ட்டு அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தானே கொண்டு வந்தான். தனியாக நாங்கள் சார்ஜர் தரோம், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, வேணான்னு சொல்லிட்டு ஷாமி மாட்டினான்ல யூரோப்பில். அப்புறம் தானே இந்த சார்ஜர் தூக்கும் போது ப்ரோ சைனாலெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. 2 ரீட்டைல் பேக் இருக்கும், ஒரு பேக்கில் வந்து சார்ஜர் இருக்கும், ஒரு பேக்கில் இருக்காது, ஆனால் 2 ஒரே ப்ரைஸ் தான். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ மக்கள் சார்ஜரோட தான் வாங்குவாங்க. அப்போ அந்த பாக்ஸ் செஞ்சது வேஸ்ட்டு தானே. இல்லை, இப்போ நார்மலாக என்விரான்மெண்ட்டுன்னு ஒருத்தன் கூவான், ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம், ஜென்ரலாக பேசுவோமே. இப்போ நான் அந்த அப்படிங்கிற பிராண்டை நான் வாங்கிட்டேன், அதில் சார்ஜர் இல்லை. ஓகே, சரி சார்ஜர் இல்லை, சரி நான் ஹெட்ஃபோன் ஜாக்காவது இருக்கான்னு பார்க்குறேன், ஹெட்ஃபோன் ஜாக்கு ஹோலும் இல்லை, அப்போ டைப் சி தான் இருக்குது. சரி டைப் சிக்கு நான் கன்வெர்ட்டர் வாங்குறேன். இப்போ நான் 2யும் ஆர்டர் போடுறேன் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ. அதுக்கு ஒரு பாக்ஸு, அதை கொண்டு வரதுக்கு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸு, அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறது, செலோடேப் ஒட்டுறது, எல்லாம் பிளாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுவான். எனக்கு வந்துருச்சு, நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ அதோட முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இப்போ இஷ்யூ, நான் ரீப்ளேஸ்மெண்ட் போடுறேன், திருப்பி இந்த பாக்ஸ் அங்கே போகும், இதே பாக்ஸ்லேயே வரும், வேற புது பாக்ஸ் தானே எடுப்பான், அந்த பாக்ஸ்க்கு சில சமயம் ப்ராடக்ட்டை லைட்டாக ஏதாவது பண்ணிவிட்டு அதை மட்டும் அதே திரும்ப அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ அதெல்லாம் கூட இருக்காது, நிறைய பேர் ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இதில் எங்கே க்ரீன் வந்துச்சு, இதில் எங்கே என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி வந்துச்சு? எனக்கு இந்த கொஸ்டின் வந்து அவன் அந்த க்ரீனுன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து இருக்குது இந்த டவுட் எனக்கு. இந்த க்ரீனுங்கிற விஷயத்தை இது வரைக்கும் யாரெல்லாம் அதிகமாக பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தா கூகுள், ஆப்பிள், சாம்சங். இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு நீ கொடுத்துட்டேன்னா அது அந்த வர்ற பாக்ஸோட முடிஞ்சு போச்சு. அவன் சைஸை சின்னது பண்ணி அவன் கண்டெய்னரில் அதிகமாக ஏற்றி அவன் இம்போர்ட் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு அவன் கண்டுபிடிச்ச ஒரு காரணம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ரீனுங்க. இது மாற உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேற கருத்து இருக்கலாம், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஆனால் இது என்னோட கருத்து. இல்லை கரெக்ட் தான். ஸோ இது வந்து கரெக்ட், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிடும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களுக்கு ஃபியூச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த வீடியோ ஞாபகம் வரும். இப்படி தான் க்ரீன்னு எல்லாத்துலேயும் கொண்டு வராங்க, கார்லையும் வைக்கலாம், எல்லாத்துலேயுமே இருக்குங்க, எல்லாத்துலேயும். ஆமாம், என்ன ப்ரோ அப்ராட்லலாம் வந்து க்ரீன் போர்டெலாம் பார்க்க முடியல ப்ரோ, எலக்ட்ரிக்கே ஒன்றுலாம் க்ரீன் போர்டு இருக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் தான் க்ரீன் போர்டு இதெல்லாம் வச்சு ஆனால் கண்டுபிடிக்க முடியுது, மற்ற ஊரில் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணுறது? ஆனால் அந்த ஃபோன்ஸில் தாங்க என்னால் க்ரீனை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அதாவது எப்பயாவது ஒர்க்கை வர்றது, 6 வருஷம் 7 வருஷம் இல்லை 10 வருஷம் யூஸ் பண்ண போகிறோன்னு வச்சுக்கலாம். இது இப்போ இருக்கிற ட்ரெண்டில் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபோனை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மாற்றுறோம். அடிக்கடி என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லை எல்லாருமே இப்போது நிறைய பேர் வந்து இந்த 1 இயர் பிளான்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ 1 இயர்க்குள்ளே வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை டன். திரும்ப இப்போ அடுத்த டிவைஸ் வரும்போது இதில் நிறைய ஃபீச்சர் மிஸ் ஆகிருக்குங்க, இதுலேருந்து அதில் வரும்போது இது மாதிரி தான் அது மாதிரி தான், அதில் வாஷிங் மிஷின் இருக்கான், டிவி இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ப்ளூடூத் 5.1 இருந்துச்சு, 5.2 மாறிடுச்சு, 5.3 இருந்தது 4 மாறிடுச்சு. அது ப்ரோட்டோகாலில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஓகே ப்ரோ. பட் இவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா அகைன் ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்க போதுன்னு நினச்சி வாங்குவாங்க.
அது ஏன்னு எனக்கு தெரியல. ப்ளூடூத்தில் வந்து எனக்கு புரியுது, ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் சேஞ்ச் ஆகும்போது செக்யூரிட்டி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் மாறுது. பட் ஆடியோ குவாலிட்டி மாறுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸும் அது சப்போர்ட்டாக இருக்கணும். இன்னொன்று, ஃபோனில் இருந்தால் இருந்து மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹெட்செட்டில் இருக்கணும். ஹெட்செட்டில் இருந்து மட்டும் பண்ண முடியாது, ஃபோன்லேயும் இருக்கணும். 2 நிறைய சிங்க் ஆகணும். எப்படி அந்த வைஃபைல வந்து ஆடியோ டிரான்ஸ்மிட் நம்ம பேசணுமே அந்த மாதிரி தான் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? 2லேயும் சப்போர்ட் இருந்தால் தானே யூஸ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஈவன் ஐஃபோனே வச்சிருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது. நிறைய இருக்குங்க. கிடையாது. அப்புறம் எங்க யூஸ் பண்றதுன்னு கேட்பீங்க, எனக்கு கேக்குது. இல்ல உண்மை ப்ரோ. இது வந்து என்னன்னா, எதர் ஸ்னாப் டிராகனே வச்சிருந்தாலும் சில சமயங்கள்ல என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஆக்சசரிஸ் எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆயிடுது, ஸ்னாப் டிராகன் பேஸ்டு டிவைஸ் இருக்கு, அதில் இருக்க ஸ்னாப் டிராகன் ஃபீச்சர்ஸ் இருக்கு, கோடக் எல்லாமே இருக்கு. பட் நான் என்கிட்ட டிவைஸே இல்லை, அப்புறம் நான் என்ன பண்றது? யூஸ் பண்ண முடியாது. அது வேஸ்டா தான் இருக்கும். ஸோ அதெல்லாமும் நம்ம யோசிச்சுக்கணும். இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்றது, இப்போ அதான் ப்ரோ, நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சோம்ல, அந்த பழைய டைம்ல நம்ம ஃபேமிலியை கூட்டிட்டு போய் ஃபோன் வாங்குறப்போ இருந்த அந்த ஹாப்பி, அப்போ வந்து அந்த ஃபோனோட விலை 4000 5000 நமக்கு பெரிய ஒரு ஃபோனோட காஸ்ட்லியா இருக்கும். உண்மைதான். அவ்வளோ விலையா 2500 1500 அப்படிதான் நம்ம ஃபோன் வாங்கிட்டு இருக்கோம். அப்பயே நம்ம அத்தனை பேர் வீட்டில் போய், இல்லை இந்த கலர் நல்லா இருக்கு, எனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கு பாரு இது அப்படின்னு நம்ம ஒன்று, அது இது என்னன்னே தெரியாது, ஆனால் நம்ம வாங்கிட்டு வருவோம். இந்த விலையில இந்த ஃபோன் இருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். வாங்கிட்டு வரப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி ஃபேமிலியாக போயிட்டு அங்கே இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு வரும்போது அப்பாட்ட இல்லை அம்மாட்ட அந்த கல்ல அதை வாங்கி கொடுங்க, சின்ன பிள்ளைய இதை வாங்கி கொடுங்க, ஒரு ஃபேமிலி கனெக்ட் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து வீட்டில் ஒரு ஃபோன் தான் இருக்கும். உண்மைதான். அந்த ஃபோனில் பேசுறதுக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் வந்து நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்ப்பா, லேண்ட்லைனை விட்டுருங்க, நம்ம செல்ஃபோனில் இருந்தே பேசுவோம். ஏன்னா அது போனால் இன்னும் ரொம்ப பழசாக போயிடும். ஸோ இந்த ஃபோன் இருக்கு, இல்லை அது பக்கத்து வீட்டில் தான் இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் ஒரு பையனுக்கு ஒரு ஃபோன் பண்ணும், பையன் ஊரில் இருக்கான், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவன் எப்போ ஃபோன் பண்ணுறான்னு என்ன கூப்பிடுங்கன்னா கூப்பிடுவாங்க வந்து. உண்மைதான். இல்லை அந்த ஃபோனை கொடுத்துடுவாங்க அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகிட்ட, நீ போய் கொடுப்பான், அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. நடந்திருக்கு இதெல்லாம் நடந்தது. இப்படிலாம் பேசி நம்ம இருந்தோம். அப்போ எப்படி இருக்கும், அது வந்து பொருளோட விலை, இப்போ விலைவாசி வித்தியாசம் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசலை, ஜஸ்ட் அந்த ஒரு கனெக்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஆமாம். ஆனால் இப்போ பாருங்களேன், நம்ம எல்லார் கையிலையும் நம்ம எல்லாராலையும் 1 லட்ச ரூபா ஃபோனை ஈஸியாக வாங்க முடியும். 2 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் இருந்தாலும் வாங்க முடியும். ஏன்னா ஃபினான்ஸ் அப்படி வந்துருச்சு, இஎம்ஐ நிறையா வந்துருச்சு. ஈவன் கேஷ் கொடுத்தே வாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கனெக்ட் இப்போ இருக்கா ஃபேமிலியில்? இல்லை. ஆளுக்கு ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு, ஆளுக்கு ஒரு மூளையை பார்த்துட்டு, அவங்கவுங்க ஃபோனில் அவங்கவுங்க அந்த பழைய எமோஷன்ஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி போயிருச்சுன்னா, நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன், இந்த பொருள் எனக்கு மட்டும்தான். இப்போ நம்ம ஃபோனை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கணுன்னா கூட எல்லாத்துக்கும் லாக் போடு, இதை பண்ணு, அது எப்படி நான் சொல்கிறேன், ஃபேமிலிக்குள்ளே கொடுக்குறதுனால எல்லாத்துக்கும் லாக் போட்டு தான் கொடுக்குறாங்க. உண்மைதான். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரே ஃபோன் தான் மொத்த ஃபேமிலிக்கும், இல்லை அந்த குடும்பத்துக்கே அப்படி தான் இருக்கும். 4-5 ஃபேமிலி சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா இல்லைன்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்லலை, இதெல்லாம் லைஃப்பில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத வச்சு தான் சொல்கிறோம். ஆனால் இப்போ எனக்கு இன்னொன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவேத் ப்ரோ சொன்னாங்கல்ல, அது வந்து என்னை பற்றியான ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு மட்டும் இல்லை, அப்படி இருக்கலாம், நான் அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அதை தாண்டி இப்போ எல்லாரோட ஃபோன்லேயுமே ஐடியில் ஒர்க் பண்ணுறனால அவ்வளோ ஆஃபீஸ் ஆப்ஸு, யாராவது தெரியாமல் ஆப்பை மாற்றி ஓப்பன் பண்ணி எதையா டெலிட் பண்ணி விட்டாலோ, இல்லாட்டி நமக்கு இங்கே அனுப்ப வேண்டிய ஒரு மெசேஜை வந்து வேறு எங்கேயோ போய் டைப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு டீம்ஸ்லையோ இல்லாட்டி ஸ்லாக்லையோ டைப் பண்ணிட்டாங்கன்னா நேராக கிளைண்ட்டுக்கோ இல்லாட்டி ஆஃபீஸ்க்கோ போய்டும். செம்ம தலைவலி இதெல்லாம். அதனாலே என்ன பண்ண முடியலன்னா, ஒர்க் ப்ரொஃபைலு நம்ம ப்ரொஃபைல்னு வச்சுக்கிட்டு ஏதாவது மாற்றி விட்டானுங்கனாலும் முடிஞ்சிடும். இதனாலே ஃபோனை கொடுக்க முடியலதான். அது உண்மைதாங்க. ஆனால் சொல்கிறேன் எப்படி மாறி இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அப்படி இருந்த ஒரு டைம் இப்படி மாறிடுச்சு. ஆமாம். பட் அப்பையும் நல்லது இருந்த மாதிரி இப்போ சில நல்லது இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம அந்த நல்லதை மட்டும் எடுத்துப்போம், இதை எடுத்துக்க வேண்டாம். அதை ஜஸ்ட்டாக சொல்ல தான் வந்தேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க. ஏன்டா நான் என் ஃபோன் நான் கொடுக்க மாட்டேன், நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்பீங்க. தெரியுது. முன்னாடி வந்து லவ் டுடேன்னு ஒரு படம் வரும்போதே எனக்கு 1000 பிரச்சனை. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஃபோன் கொடுக்கறதுலாம் ஒரு மேட்டரா, என் ஃபோனை யாருக்குனாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் அதுக்குள்ள அது எப்படியா நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. இல்லைங்க, இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, ஃபேமிலிக்குள்ள ஜஸ்ட் யூஸ் பண்றது எப்படி, இப்போ கொடுக்கும் போது கூட ஐயோ இதை லாக் பண்ணு, இதை லாக் பண்ணு, 10 இதுக்கு லாக் போட்டு அப்படி, அதை தான் நான் வித்தியாசமாக சொல்ல வரேன். இப்போ மாறி இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த ஃபோனை யூஸ் பண்ணி ஃபோனை கொடு அப்படின்னா அந்த ட்ரெண்டே மாறி நிற்கிது. இப்போ எப்படி ஸ்மார்ட் ஆக ஃபோன் ஸ்மார்ட் ஆக இந்த பிரச்சனை ஸ்மார்ட் ஆக நம்ம டம்ப் ஆகிட்டே வரும். ஒரு பக்கம் நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. அதான் சொல்ல வர்றாரு. இது பாத்தீங்களா, சார்ந்தே தான் நம்ம இருக்கோம். அதான் சொல்லுவாங்க, மொத்த டேட்டாவும் இதுக்குள்ள தான் இருக்கு. பிக்சல் 10a அதுல இது வந்து ஆக்சுவலா அந்த வெயிட்டுக்கும் இப்போதாங்க தூக்குறேன். பிக்சல் 10a இந்த கேமரா தான் செம. அந்த ஐஃபோன் 4S
அந்த ஞாபகம் வருது அந்த கேமராவை தொடர்றப்போ. ஃப்ளஷ்டாக இருக்கு அது. அதே தான் ஐஃபோன் 5S அந்த டைம் பீரியடுக்கு போயிடுச்சுங்க. 6 அப்புறம் 6ல 6ல இருந்து மாறி போச்சு. லைட்டாக மாற பம்பர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிங் மாதிரி வரும். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் 4S 5S அப்புறம் ஐஃபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த ஞாபகத்தை எனக்கு கொடுக்குது. ஆனால் வெயிட்லாம் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கு. சூப்பராக இருக்குது. இதுதாங்க நான் மிஸ் பண்ணுறேன் ஷாமியில். இப்படி தூக்கி விட்டேன்னு ஒரு வைப்ரேஷன். அதில் இது இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ப்ரோ, என் தலைமை பெரியவன் இருக்கான். பெரியவன் வெளில வந்தான்னா எல்லாரையும் இன்னும் தூக்கி போட்டு விளையாடுவான். அது ஸ்ட்ராங்கு எல்லாத்துலேயுமே நான் ஷாமி தாங்க பெஸ்ட்டு. நான் அதில் குறை சொல்ல மாட்டேன். இல்லை எனக்கு இந்த அந்த பிக்சல் யூஐயோட இன்ட்ராக்ட் பண்ணுறது எனக்கு வந்து பர்சனலாக பிக்சல் தான் ப்ரோ ஃபேவரட். இது வந்து ப்ரோ ஆ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெவியாக இருக்கும். இப்போது மற்ற எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து இந்த ஹாப்டிக்ஸ்லாம் வந்து இவ்வளோ ஹெவியாகவும் இன்டெகிரேட்டடாகவும் இருக்காது. ப்ளஸ் வால்யூம் ராக்கரை தள்ளும்போது கரெக்டு. அது சின்ன ஃபோன்லேயே இவ்வளோ இருக்குது. ஆனால் எவ்வளோதையாக காப்பி அடிக்கிறீங்கல்ல, இந்த யூஐ இன்டெகிரேஷன் வைப்ரேஷன் மோட்டருக்கு மட்டும் காப்பி அடிச்சிருக்கேங்க. எல்லா பிராண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஐயா யாராவது காப்பி அடிங்க அப்படின்னு ஒரு மனுஷன் உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு கேட்குறாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாரும் தயவு செஞ்சு காப்பி அடிங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஈவன் நீங்கள் இப்போ தான் வர்றீங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இதை காப்பி அடிச்சுட்டு வாங்க. இல்லை எனக்கு இது நிஜமாவே நான் அன்னைக்கு சொன்னது தான் ப்ரோ, எப்பயுமே இது வந்து செம்ம கம்ஃபர்ட். இன்னுமே 6A தாங்க என்னோட ஃபேவரெட்டு. அந்த யூஐ இன்டெகிரேஷன் ராகவன் எங்கெல்லாமோ போயிட்டு திரும்ப 6Aக்கு போயிருக்காரு. வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி பிக்சல் சர்வீஸ் பேட்டரி மாற்றி கொடுத்தான் பார்த்தீங்களா, யார் நீ. ஆனால் லேட்டானாலும் பண்ணி கொடுத்தான். $100 போட்டு அந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி. இங்கே இருங்க ஜாலியாக நம்ம எங்கேயா பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு டைப் பண்ணலாம். அதெல்லாம் நல்லா தாங்க பண்ணுறாங்க உண்மையிலே. அந்த ஃபாலோ அப் டக்குன்னு நான் இப்போ கால் வேணும்னு போட்டேன்னா அடுத்த நிமிஷம் கால் வரும், என்ன சார் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மைதான். உடனே ஏன்னா ராகவன் அதான் சொன்னார், இந்த பிக்சல் 6Aக்கு சொன்னதும் சரி 8க்கு மாற்றினதும் சரி, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் ஒரு பக்கம் திட்டுனாலும் வேற வழி இல்லாமல் வந்து நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரியே. உண்மையிலே சூப்பருங்க. அதெல்லாம் இந்த ஃபோனெல்லாம் செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி ப்ரோ எனக்கு வந்து வெயிட் ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. ஃப்ளாஷ்டாக எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துருச்சு. அந்த கஷ்டப்பட்டு அந்த 4S நான் சொன்னேன் 4 வாங்கணும்னு சொல்லிட்டு 16 GB ரேம் மாடலு அலைஞ்சு திரிஞ்சு நானும் ஃப்ரெண்டும் தேடி கண்டுபிடிச்சி 2 மாதமாக அந்த ஃபோன் வேணும்ன்ட்டு. அந்த ஃபோன் தான், அந்த மாடல் தான், அந்த கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு இதுதான்டா வாங்குவேன் இதுதான் சொல்லிட்டு அலைஞ்ச அந்த இது ஞாபகம் வருது. கடைசியில் எனக்கு என்ன ப்ரோ, இந்த டிவைசஸ் எல்லாம் ஒரு பக்கம் யூஸ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து எனக்கு 100% எப்பயுமே பிக்சலோட யூஐ நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாத மாதிரி இருந்தாலும் கூட எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உண்மை இது எனக்கு 6A தாங்க ஸ்டில் என்னோட ஃபேவரட். யூஐ அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ், அவன் அந்த வைப்ரேஷன் மோட்டர் எப்படி டியூன் பண்ணியிருக்காங்கிறது. இந்த ஃபோனை நீங்கள் வந்து ஒரு பர்சனல் டிவைஸாக வச்சு யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும். உண்மைதான். அதாவது இப்போ வைப்ரேஷன் மோட்டர் இதில் ஸ்ட்ராங்குங்க, ஆமாம் இதுலேயும் செம ஸ்ட்ராங் தான், சூப்பராக இருக்கும். ஆனால் இவன் இன்டெகிரேட் பண்ண விதம் வந்து துண்டாக தெரியும். இவன் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத வந்து மிஸ் பண்ண வைக்கும். இந்த ஃபோனில் வந்து நீங்கள் எந்த ஃபோனுக்கு போனாலுமே இந்த ஃபோனை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணுற விதத்தில் கேமராவில் சொல்லலை, கேமரா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து வேறு லெவல், ஷாமி வேறு லெவல் கேமராவில். ப்ரோ இதில் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. என்னாச்சுன்னா ஃப்ளைட் உள்ளார ஒரு லீஃப் ஹோப்பர் ஒன்று வந்துருந்தது. இதுலேயும் ஆக்சுவலாக மேக்ரோலாம் எடுத்தேன் ப்ரோ. திருப்பியும் சொல்லிக்கிறேன், ஹைலைட் பண்ணிக்கிறேன், ஒரு பொருள் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் தான் மதிப்பு. அதுதான் இது. நான் இதில் உள்ள விளாட்றேன் மேக்ரோவில். இங்கே இருங்க, இதில் என்னாச்சுன்னா இது வந்து எதுலன்னா ஃப்ளைட்டில் ப்ரோ. அது ரொம்ப குட்டி. இது ஒரு இதுலேயும் அந்த மெயின் சென்சாரில் மேக்ரோ இருக்குது ரைனியா மாதிரி. ஆமாம் இதுலேயும் அந்த வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. அப்போ ரைனியா மாதிரி இருக்கணும். இது வரைக்கும் யாராவது டேட் டவுன் பண்ணியிருந்தாங்க. இவனுக்கு என்ன ப்ரோ எதையுமே சொல்ல மாட்டானுங்களே, இந்த ஆப்பிளும் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டான். 1 day பேட்டரி லைஃபுங்க. ஆமாம் கழுது அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தொலை. 1 day பேட்டரி லைஃப், 1 day பேட்டரி லைஃப். எப்போ பாரு 1 day பேட்டரி லைஃப். சும்மா 1 day பேட்டரி லைஃப், ப்ரோக்கு 1 day பேட்டரி லைஃப், எல்லாத்துக்கும் 1 day பேட்டரி லைஃப். நீ 1 day பேட்டரி லைஃப் ஓகேயா, பேட்டரியை சொல்லிட்டு பேட்டரி லைஃபை சொல்லு. இதெல்லாம் கூட இதில் நல்லா தான் ப்ரோ வந்துச்சு, இந்த சில் அவுட் மாதிரி. அப்புறம் இதில் நெருப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் அந்த லோஃபிக்கை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நெருப்புனா லோஃபிக் அந்த அதுதாங்க ஷாமி தான் செம்மையாக. அடுத்த லோஃபிக் நம்ம ஐஃபோன் வருதுன்றாங்கல்ல, ஐஃபோனை பார்ப்போம். அப்புறம் விவோ வருவார், ஓப்போ வருவார், எல்லாரும் கொண்டு வரட்டும்.
அதுல யாரு பெஸ்ட்னு இனிமேல் பேச ஆரம்பிக்கும். உண்மைதான், அப்படிதான் போக ஆரம்பிக்கும். எப்பயுமே இதுதான் ட்ரெண்டை யாராவது செட் பண்ணி விடுவாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். ஆனா உண்மைதான், அதுதான் உண்மை. ஒருத்தன் செட் பண்ணுவான், அவன் வர்றானா இல்லையா, அவனத்தை முந்தி அடிச்சு வரனே எல்லாரும் வருவானுங்க. அதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா கன்சியூமருக்கு நல்ல விஷயம். ஒரு கன்சியூமரா நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதா, நீ என்னனாலும் பண்ணிக்க, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பெனிஃபிட் கிடைக்குதா, அதாவது வாங்குற எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா, ஓகே 10 ரூபா பெனிஃபிட்னாலும் பெனிஃபிட் தானே, ஆமா கிடைக்கட்டும், பிரச்சனையே இல்லை. சரி, நம்ம போன தடவை வந்து கார்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அப்போது எனக்கு என்ன டவுட்டாக இருந்ததுன்னா, அந்த ரோல்ஸ் ராய்ஸு, பிஎம்டபிள்யூ இவனுங்கெல்லாம் விற்கிறானுங்களா, இல்லாட்டி யூஸ்டு காரை விற்றுட்டு ஒப்பேத்துறானுங்களா, இல்லாட்டி ஆல்ரெடி விற்றதுக்கு வெறும் சர்வீஸ் பண்ணி ஒப்பேத்திட்டு இருக்கானுங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. நம்ம அதை பற்றி அப்பயே பேசணும். ஆமாம், நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் முடிஞ்ச டேட்டா. அந்த டேட்டா கிடச்சிருச்சுங்க, இந்தியாவில் சேல்ஸ் ரிப்போர்ட் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ அதை பேசுவோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தானே. டார்க் மோடு போட்டுருவோமா? டார்க் மோடும் போடலாம் பாருங்க. இவன் தான் டிஸ்கவர் இது வேற, இப்படி போனால் தான் வரும். போடு, எனக்கும் அனுப்பிட்டு நானும் பார்க்கலாம். ஜாலி. ஸோ இது கார் ஹெச்பிங்கிறதுல வந்து நம்ம லக்ஸரி காரோட சேல்ஸ் போட்டிருக்காங்க ப்ரோ. எவ்வளோ பெரிய விஷயம். ஜனவரி அண்ட் பிப்ரவரிக்கு வந்து மெர்சிடிஸ் தான் லீடிங்காக இருப்ப. ஆமாம், அதில் வந்து எப்பயுமே இந்த மெர்சிடிஸ், இந்த பிஎம்டபிள்யூ இவங்க தான் ஸ்டார்டிங்கில் இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் தனியாக உட்காந்து ஒரு பிராண்டுக்கும் நான் பார்த்ததில்லை. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது தானே லக்ஸரி பிராண்டுக்கும் லிஸ்ட் எடுப்போம்னு எடுத்தப்போ தான் இது வந்து இந்தியாவில் ஓகே, இந்தியாவில் வந்து ஜனவரி 2026க்கும் பிப்ரவரி 2026க்கும் என்ன நடந்திருக்குங்கிறத போட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம நார்மல் கார் சேல்ஸ்லேயே பேசியிருப்பாங்க ப்ரோ. போன தடவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜனவரியில் வந்து அதிகமாக விற்றுருந்தது. ஆமாம், நார்மல் கார்ஸே அதிகமாக விற்றுருந்தது. அப்போ லக்ஸரி கார்ஸ் நான் சலைச்சவனா அப்படிங்கிற மாதிரி ஜனவரியில் வந்து அதிகமாக விற்றுருக்கான். என்ன ப்ரோ, அதான் என்னென்னு பார்க்குறேன். மெர்சிடிஸ் பென்ஸ் என்னடான்னு பார்த்தா 1779 கார் ஜனவரி 2026ல ஓவரால் இந்தியாவில் விற்றுருக்குங்க. அதாவது லக்ஸரி கார் செக்மெண்ட்டை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த லக்ஸரி கார்னா எப்படி என்ன ரேட்டு ப்ரோ வரும்? ஒரு 40-50 லட்சத்துக்கு மேலே வர மாதிரி இருக்குமா, 1 கோடி ரூபாய்க்கு மேலே? எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசலாம் ப்ரோ. ஆனால் கண்டிப்பாக லக்ஸரி கார் வந்து நம்ம வாங்குற மாதிரி 5 லட்சமோ 10 லட்சத்துக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அவன் எடுத்தாலே நான் மேலே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரைஸ். 50 லட்சம் கிட்ட வந்து அவங்களோட என்ட்ரி கார் இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 கோடி ரூபாயில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 50 லட்சம்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. இருக்கிறதுலே அடிமட்ட இதே இல்லாத ஃபெராரி மெக்லாரன்லாம் இருக்கு, இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. அதுதான் ஹைலைட்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பெங்களூரு இல்லை குஜராத் இல்லை அந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி ஏரியா அங்கிட்ட இருக்கவங்க தான் வாங்கியிருப்பாங்க. இல்லை, நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, இப்போ ரீசெண்டாக வந்து பிக்சலோட ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன் குருகிராம். போய் தங்கியிருந்தேன். அங்கே ஒரு பிஜியில் தங்கியிருக்கும் போது வெளியில் நைட்டு நடந்துட்டு இருந்தோம். சும்மா ஒரு 10 o'clock அந்த மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஆக்சுவலாக இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துட்டு இருக்கோம். பார்த்தா ஒரு நிமிஷம் ப்ரோ, வெளில போய் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே. எனக்கு வேறு ரொம்ப டயர்டான மாதிரி இருக்குது ப்ரோ, தூக்கம் இல்லாத மாதிரி. ஆமாம் ப்ரோ, எனக்கு அதே தான் பார்த்தேன். ஆஸ்டன் மார்டின்ஸ் வந்து ஃபேமஸ் அங்கே அந்த குருகிராமில் இருந்தேன்னு ப்ரோ. என்னாச்சு, வெளியில் போயிருந்தோம். சரி ஊரை பார்ப்போம் அப்படின்னு. காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கிரேசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படி என்னடா காஸ்ட் ஆஃப் லிவிங் கேட்டால், அண்ணா அங்கே தெரியுது பார்த்தியா என்ன, அது வந்து அவன் ஒரு பேர் சொன்னான். நம்ம பையன் ஒருத்தவங்க இருந்தான். இது இந்த வில்லா பேர், இந்த ஃப்ளாட்ஸோட பேர் இது அப்படின்னா. ஒவ்வொன்றுமே 10 மாடி 20 மாடி 40 மாடின்னு இருக்கு. இதில் மேலே டாப் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட்டியிருக்கிறது எல்லாமே பென்ட் ஹவுஸ். அந்த பென்ட் ஹவுஸை யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காராம், இவங்க ஆஃபீஸ் பக்கத்து ஆஃபீஸோ அந்த மாதிரி சொன்னான். அது அந்த பென்ட் ஹவுஸை வாங்குறதுக்கு 5 கோடியாம். இவர் பென்ட் ஹவுஸை ரெனோவேட் பண்ணாராம். அதுக்கு வந்து உள்ளே போய் ஒரு ஜெர்மன்லேருந்து வுட்டு என்னென்னமோ அந்த மாதிரி வாங்கினது ஒரு 5 கோடி. இவர் அதை வந்து ரெனோவேட் பண்ணதுக்கு வந்து 16 or 17 crores சொன்னான். டேய், எது பில்டிங்கை வாங்கினது 5 கோடி, ரெனோவேஷன் வந்து 16. இது எங்கேயோ ஒரு இடத்துல லாங் பேக் ஒரு நியூஸ் வந்துச்சு இதே மாதிரி தான். ஏதோ ஒன்று வாங்கிட்டு அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு அதை விட அதிகமாக காசு போட்டாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு நியூஸில் வந்துச்சு. ஆனால் அது வீடு எது ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த நியூஸ் எனக்கு புரியுமா இதாவது. சரியா, இந்த ஊரே அப்படிதான் அப்படின்னு நானுங்க. நான் போகிறேன், செம்ம சவுண்டு. நான் யாரா பைக்லாம் ஓட்டுவானுங்களாடா, சைலன்சர் மாற்றி ஓட்டுவோமே நம்ம ஊரில், இங்கே ஓட்டுவானுங்களா அதுக்கு. சே அதெல்லாம் வேற அப்படின்னா என்னதுடா லேம்போகினி அந்த மாதிரி. நீங்கள் நியூஸ்லாம் பார்க்குறது இல்லையா? ஏன்டா
அதான் அப்பப்போ இந்த சாட்டர்டே சண்டே வேணாது பப்ல போயிட்டு நல்லா குடிச்சிட்டு இந்த வண்டி எடுத்துட்டு போய் சொருகுவானுங்களே நியூஸ்ல வருமே அப்படின்றான். ஏய் அப்புறம் வெளில போயிட்டு இருக்கேன். ஜூஸ்ல வருமே ஜாலியா பேசுற மாதிரி ஆயிடுச்சு இந்த நான் போயிட்டு இருக்கேன். போனா நான் கீழே நடக்கல ப்ரோ. அதனாலேயே ரோட்ஸ்லாம் செம்ம சூப்பராக தான் இருந்தது. 6 லேன் ஒரு சைடுக்கே, அந்த மீடியன் தாண்டி அந்த பக்கம் இன்னொரு 6 லேன். ஓகேயா, இதில் அப்போ என்ன இவ்வளோ லேன் இருந்தால் அவன் பறக்கிறான். இதில் வந்து மீடியனுக்கு இந்த சைடில் லேம்போகினி போகுது. நான் உள்ளே போகும்போது ஒரு லேம்போகினி வந்துச்சு. சவுண்டு என்னடா சவுண்டு இப்படி திரும்புகிறேன் வந்தது. சருன்னு போகிறது. மீதி எல்லா காரும் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில வந்து பிரேக் அடிச்சு நம்ம ஒரு வண்டிங்க மாருதி அதான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவன் குறுக்க வந்து பிரேக் அடிச்சுட்டு திருப்பி போவோம். போகும்போது என்னன்னா ஹைலைட்டு மீடியன் வந்து நம்ம இவ்வளவு உயரம் தாங்க, ஒரு 3 அடி தான் மீடியனு. அது கீழே தான் இருக்குங்க. அது கீழே தான் கார் இருக்கு. அதாவது இந்த F1 ரேஸ்லாம் இப்படி படத்துக்கிட்டு ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஓட்டு. எனக்கு நிஜமா என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த லோக்கல்ல எங்கேயாவது கார் எடுத்துட்டு போறோம், எங்களுக்கு கண்டிப்பா லோக்கல்ல எல்லாம் எடுத்துட்டு போற கார் அது கிடையாது. இந்த மாதிரி ஹைவேஸ்லயே அபார்ட்மெண்ட்ல வீடு இருந்தா தான் உண்டு. அவன் அப்படிதான் ஓட்ட முடியும். அதாவது அது வந்து சும்மா வீக்கெண்ட் ஆனா இல்ல சும்மா இப்படி போயிட்டு வரதுக்கான கார், டெய்லி யூசேஜுக்குலாம் அவங்க வந்து அதிலே லக்ஸரி கார்ஸா வச்சிருப்பாங்க. ஏன்னா இதை வாங்க முடிஞ்சவங்களுக்கு மற்ற லக்ஸரி கார்லாம் ஈஸியா வாங்க முடியுமே. ஆமா, இதுவே எவ்வளவு கோடி இருக்கும் லாம்போகினி. ஒரு தடவையும் ஆக்சிலரேட் பண்ணும்போது பின்னாடி எதுவும் நெருப்புலாம் வந்துட்டு போகுது. டேய் என்னடா இதெல்லாம். ஓகேங்க, அந்த எண்ணங்களோடு நம்ம அப்படியே சரி. அதான் இது மெர்சிடிஸ் எவ்வளவு சொன்னீங்க என்ட்ரி லெவலு? மெர்சிடிஸ் வந்து 44 லட்சம் ப்ரோ. என்ட்ரி லெவல் ஸ்டார்டிங்ல 44 லட்சம் தான் போகுது. அப்புறம் வந்து நம்ம BMW அவர்கள், அதாவது எப்படி ஜனவரியில் 1779 கார் மெர்சிடிஸ் வித்துருக்காரு. பிப்ரவரியில் பார்த்தா 1250. அவங்களுக்கு வந்து சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது நார்மல் கார்ஸ் மாதிரி தான். ஜான்ல வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிற பீக்குக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. BMW வந்து 2021 ஜான்ல, அப்புறம் வந்து பிப்ரவரியில் 1207. அவங்களும் BMW வந்து ப்ரிஃபரபிள் மோட்டரா இருக்கு, நிறைய பேர் வாங்குறாங்க போல. ஆமாம், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டிரைவனாக வாங்குறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து மெர்சிடிஸ் கிட்ட போயிடுவாங்க. பின்னாடி சீட்டில் உட்காந்து தான் ட்ரைவ் பண்ணுவேங்கிறவங்க மேக்ஸிமம். ஆனால் அதுவும் நல்ல டிரைவிங் கார் தான். ஆனால் BMWவில் வந்து எப்பயுமே வந்து அந்த டிரைவிங்கை விரும்புவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எப்பயுமே BMWக்குள்ளே போயிடுவாங்க. நம்ம ஒரு ஆடு கூட பார்த்துருப்போமே, மெர்சிடிஸில் ஒருத்தர் வேலை பார்த்து முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்து அவரை இறக்கி விடுவாங்க. மெர்சிடிஸில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவர் ஆஃபீஸில் சாவியெல்லாம் கொடுத்துட்டு மெர்சிடிஸை சரண்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து அவர் BMW எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு போகிற மாதிரி ஆடு. அவர் மெர்சிடிஸ்லேயே அங்கே இருந்தாலும் அவருக்கு டிரைவிங் வேணும்னா நீ BMW தான் வாங்கணும் ஒரு ஆடே வரும். நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி BMW வந்து ஒரு டிரைவிங்க்கான அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மெர்சிடிஸ்லையும் சரி BMWலையும் சரி எனக்கு தேவையான ஒரு வண்டி கூட பார்த்தேன். 2 பெட்டி சைக்கிள் இருக்கு, ஆனால் ரேட்டு தான் அதிகமாக இருக்கு. அதுவே எங்கேயோ இருக்கும். அதுவே அதை வாங்கி ரிவ்யூ போடுற ஒரே தகுதியானால் நம்ம ஆண்டவர் தான். அது வருது ஃபியூச்சர்ல 10 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா. நீங்க எல்லாரும் இப்ப கமெண்ட்ல கேட்டீங்கன்னா ப்ரோ அடுத்து அதுலதான் அடுத்த டார்கெட் அது சொல்லுவாங்க எல்லாரும். இங்க வந்து இப்ப இல்லனாலும் SRKக்கு ஏசியே வாங்கி தர முடியலையா இதுல வந்து. இப்ப இல்லனாலும் என்னைக்காவது அந்த இதை வந்து நம்ம டார்கெட் நோக்கி போறோம். BMW சைக்கிள்ஸ் வேலையை பார்ப்போம் இருங்க ப்ரோ. இவனுங்க என்ன ஊருக்குள்ள ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரிஜினல் BMW சைக்கிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எவனோ ஃபர்ஸ்ட் காப்பி இருக்க போது பாருங்க, BMWன்னு பேர் போட்டு 10,000 ரூபாய்க்கு சைக்கிள் வித்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, இது BMW மாதிரி தெரியலீங்க, ஏமாத்துறான் நம்மள. ஏன் மற்ற பிராண்டே 15,000 20,000 வித்துட்டு இருக்காங்க. ஆமா, BMW எப்படி 10,000 கிடைக்குது? தோ மேக்ஸ் பைசைக்கிள். எஸ், மெர்சிடிஸ் பென்ஸ் பர்டிகுலர்லி பர்ஃபார்மன்ஸ். இதுலயுமா நாங்க எங்க போனாலும் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஹை எண்ட் எலக்ட்ரிக் பைசைக்கிள்ஸ் தான். அடா பாவிகளா. ஆக மொத்தம் அங்கேயும் நாங்கள் வந்து ஹை எண்ட் எலக்ட்ரிக் பைசைக்கிள் தான் செய்கிறோம். ஏங்க இந்த இதெல்லாம் கிடையாது, நடிச்சா ஹீரோ தான் அந்த மாதிரி தான். இந்த அமெரிக்கா மாப்பிள்ள இதெல்லாம் கிடையாது. நம்ம ஊரில் ஆனால் இருக்கலே ஃபேமஸான சைக்கிள் பிராண்ட் வந்து ஹீரோ வாங்க. ஆமாம், எப்பயுமே நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த ஹீரோ சைக்கிள். அந்த BSA இருக்கானா இல்லையா ப்ரோ? இப்போ இருக்கான் ப்ரோ. அந்த ஏதோ லேடி பேர்ட் ஏதோ ஒரு சைக்கிள். ஆமா, அதுல ஃபேமஸ் ஆன இன்னும் இருக்கு. அந்த சைக்கிள் இருக்கு, லேடி பேர்ட், PSA SLR இதெல்லாம் தான் ஃபேமஸ். ஊர்ல சைக்கிள்கள் இன்னும் BSA சைக்கிள் நியூ மேல தொங்கிட்டு தான் இருக்கு. அப்படியா? நம்ம ஊர் பக்கம் போனப்ப பார்த்தேன். இங்கெல்லாம் நான் மேக்ஸிமம் சென்னை ஊர்ல இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இப்ப சைக்கிள்ஸ் நம்ம வாங்குறது இல்லைங்கிறதுனால சைக்கிள்ஸ் பக்கம் என்னென்ன பிராண்ட் இருக்குங்கிறத இப்ப நமக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஃபேமஸா இன்னும் ஹீரோ இருக்கு. சரியா? ஹீரோல ஸ்பிரிண்ட் சீரிஸ் செம்மையா இருக்கு. ஹெர்க்லிஸ் இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா US பிராண்டு, ஜெர்மன் பிராண்டு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கு. ஆமா, ஃபயர்ஃபாக்ஸ்ல நான் சேஸ்ன்றத நான் வாங்கியிருந்தேன். சேஸ்
டார்ட் அப்படின்னு தான் ஒன்று வாங்கியிருந்தேன் முன்னாடி, ஹைபிரிட் சைக்கிள். நிறைய பிராண்ட் இருக்கு ப்ரோ. காஸ்மிக் இந்த இருக்கு. நம்ம இவங்க இருக்காங்களே டெக்கத்லானோட ஓன் பிராண்ட் சைக்கிள் எல்லாம் வச்சிருப்பானுங்க. அது பிடி பிடி அதுலயுமே நிறைய மாடல்ஸ் இருக்கு. அப்புறம் அதுலயே ட்ரைபன் இருக்கு. ட்ரைபன்லயே வந்து எம்டிபி இருக்கு, ட்ரைபன்லயே ரோட் பைக்ஸும் இருக்கு. ஸோ நிறைய இருக்கு. ஆமா, மொத்தம் பாருங்க, லக்ஸரி கார் பார்க்க வந்த இடத்துல சைக்கிள் லக்ஸரியா இருக்கா அப்படின்னு பார்க்க வந்துட்டோம் நம்ம. உண்மைதான், அப்படிதான் இருக்கு. அப்புறம் நம்மளோட சேஃப் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ட்ரெண்ட் செட்டரா இருந்த ஒரு பிராண்டு, சீட் பெல்ட் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயாக அதுக்கான காப்புரிமையை கொடுத்த ஒரு பிராண்டு வோல்வோ. அவங்க வந்து 179 கார்ஸ் வந்து ஜானில் விற்றுருக்காங்க. பிப்ரவரியில் வந்து 129 கார்ஸாக குறைஞ்சிருக்கு. எல்லா பிராண்டு மாதிரி அவங்களும் குறைஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்ம போர்ஷா 64 கார் விற்றுருக்காங்க ஜனவரியில். பிப்ரவரியில் 36 கார் விற்றுருக்காங்க போர்ஷா. அதை கூட இவ்வளோ பேர் வாங்குறாங்கிறது தான் ப்ரோ ஆச்சரியமாக இருக்குது. எஸ், எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா கார் வந்து கண்டிப்பாக போர்ஷில் அஃபோர்டபுள்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலே பறந்துடும். இந்த பார்த்துருவோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. எப்படியும் அவ்வளோவா லக்ஸரி கார்ஸை ஃபாலோ பண்ணலாம் தெரியல. ஒரு 88 lakhs ஸ்டார்டிங்காக இருக்கான் ப்ரோ. போர்ஷா மெக்கானில் வந்து ஒரு 88 lakhs எக்ஸ்ஷோரூமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே போனால் ஒரு 2 கோடி கிட்ட போகுது ப்ரோ போர்ஷா டைக்கான். 2 கோடி இப்போ ஜஸ்ட்டு 2 கோடி தாங்க எக்ஸ்ஷோரூமில். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டேக்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அது இம்போர்ட்டில் வரனால அதுக்கு வேறு காசு. இந்த பிச்சைக்காரன் படத்தில் விஜயன்டனி கேட்ட கேள்வி தான் ஞாபகம். கார் இவ்வளோ காஸ்ட்லி, 50,000 ரூபா கொடுத்தா நம்பர் கிடச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அப்படிதான். அதாவது இந்த கார் இம்போர்ட் கார்ஸ் எல்லாம் அந்த காரோட விலை மட்டும்தான் இது. அதுக்கப்புறமா டேக்ஸ் போடுவானுங்க. பார்த்துருப்பீங்களா நிறைய ஆக்டர் இதெல்லாம் அந்த டேக்ஸ்ல அதெல்லாம் வெயிட் பண்ணாங்க, அப்பெல்லாம் வருங்க. அதனால அப்போ பார்க்குற இன்னும் விலை கூடிரும். நம்ம எக்ஸ்ஷோரூமோட நிப்பாட்டிப்போம். சரி, நம்மளோட ஆடி இப்போ வந்து 10 வித்துருக்கு. ஆமாம், இந்த மாதம் 10 வித்துருக்கான். போன மாதம் 27 கார் வித்துருக்கான். ஓகே. அப்புறம் லாம்போகினி 9 கார் வித்து. இப்போ ஜனவரியில் 9 கார், இப்போ 4 கார். அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் RR. ரோல்ஸ் ராய்ஸ் ஆரம்பமே 6 கோடிங்கிறீங்க. ஆமாம், 6 கோடி ரூபா. அதையும் 5 பேர் வாங்கிட்டு 5 பேர் ஜனவரியில் வாங்கியிருக்காங்க, 4 பேர் பிப்ரவரியில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஆஸ்டன் மார்டின் வந்து ஜனவரிலையும் 1, பிப்ரவரிலையும் 1. அப்போ ஒரு கிளாஸே இருக்காது. ஆமாம், நான் அப்பையும் ஒன்று தான் விற்றேன், இப்போயும் ஒன்று தான் விற்றேன். ஃபெராரி ஜானில் 3 பேர் வாங்கியிருக்காங்க, பிப்ரவரியில் ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு. இந்த டேட்டாலாம் உங்களுக்கு முன்னாடி இருக்குங்க. ஆமாம், ஃபன்னாக இருக்குது. மெக்லாரன் ஜானில் 2 பேர், இப்போ யாருமே வாங்கலை, பாவம், அவரை யாரும் கண்டுக்கல ப்ரோ. அதுவும் ஒன்றும் காஸ்ட்லி இல்லை ப்ரோ. மெக்லாரன் நம்ம OnePlusலயே மெக்லாரன் வாங்க முடியல. OnePlusல நார்மல் ஃபோனுக்கும் மெக்லாரன் எடிஷனுக்குமே ஒரு 10,000 ரூபா வித்தியாசம். அப்போ இங்கே எங்கே போகிறது? மெக்லாரன் கண்டிப்பாக 4.5 கோடி. எது ப்ரோ? அப்போ ரொம்ப யோசிச்சுங்க. மெக்லாரன் GT 4.5 கோடி. அப்புறம் மெக்லாரனில் 750S வந்து 6 கோடி. அப்போ கண்டிப்பாக அதை யோசிச்சு தான் வாங்குவாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் வந்து வேற மாதிரி, அது வேற செக்மெண்ட்டுங்க. அது வந்து டிஃபால்ட் அந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க அதோட வேல்யூவை. ஆனால் ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் விற்கவே இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் தான் அந்த ஃப்ளைட் இன்ஜின் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தான். ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஃப்ளைட் இன்ஜின். நம்ம பஞ்சதந்திரம்ல கூட நம்ம தமிழ் பேசுறப்ப அப்பர் டெக்ல இட்ஸ் a மேல் இன்ஜின், ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜின் அப்படின்னு அவர் பேசுவார் பாத்தீங்களா? அதுதான் செமையா இருக்கும் நிஜமா. அதெல்லாம் கிரேசி படங்க. ஆமா, அந்த மாதிரி ரைட்டிங் எல்லாம் இப்ப இல்ல. திருப்பி வந்தா யாராவது அது மாதிரி எழுதுனா ஒரு படம் வந்தா நல்லா இருக்கும். ஆனா அந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. போரே அடிக்கல. ஐங்குறுந்த அடிகள். இட்ஸ் a joke. புரியலையா? சரி, பரவாயில்ல, விடுங்க. அதெல்லாம் இட்ஸ் a joke. அதான் ப்ரோ, லக்ஸரி கார் டேட்டாவும் எடுத்துட்டோம். நம்ம வந்து லோக்கல் கார் டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு. லோக்கல் கார் வந்து மறுபடியும் மாஸ் பண்ணிட்டாங்களா? லோக்கல் கார் வந்து என்னன்னா ரொம்ப வித்தியாசங்கள் இல்லை, குறைஞ்சிருக்கு, எல்லாமே குறைஞ்சிருக்காங்க. அதான் நீங்க சொன்னீங்களே ஆல்ரெடி, ஜான்ல தான் எப்பயும் பறக்கும். ஆமா, ஃபெப்ல ஆட்டோமேட்டிக்கா படுக்கதான் செய்யும். ஆமா ப்ரோ, ஜான்ல பறக்கும் எனக்கு தெரியும். ஆனா ஃபெப்லயும் வந்து மாருதி சமாளிச்சிருக்கான். அது வந்து மாருதி சுசுகிக்கே உண்டான தனித்துவம். எப்பயுமே நம்ம மார்க்கெட்டு எதை பொறுத்து போகுது அப்படிங்கிறது இதுதான். நம்ம என்ன தான் பேசலாம், இந்த பிராண்டு தான் டிரைவிங் நல்லா இருக்கு. இங்கே ஃபோன் மாதிரி தான் ப்ரோ, என்தூசியாஸ்ட் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, அதை பற்றியே பேசுவாங்க, இதுதான் நல்லாயிருக்கும், இதுதான் வாங்கணுன்ட்டு. ஆனால் காமன் ஆடியன்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் மெயின். எப்பயுமே அந்த காமன் ஆடியன்ஸை கவர் பண்ணுறவன் ஃபோனில் எப்படி அதிகமாக விற்கிறானோ நம்ம சொல்லுவோம், அந்த பிராண்டில் ஃபோன் நல்லாவே இல்லை, ஆனால் நான் அங்கே போனேன், அதான் எனக்கு பிடிச்சிருச்சு, நான் வாங்கிட்டேன். அதே தான் ப்ரோ மாருதி சுசுகியில் காமன் ஆடியன்ஸை அதிகமான பேரை கவர் பண்ணுறான். என்தூசியாஸ்ட்டுங்கிறது அந்த குரூப் ரொம்ப கம்மி. அதனால தான்
அந்த கம்மியான பார்ட் மட்டும் அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. மீதி இருக்கிற மெஜாரிட்டியை வந்து நம்ம மாருதி சுசுகி வந்து கைப்பற்றி விட்டார். வழக்கம் போல் பிப்ரவரியில் 1,61,000 காரு. போன வருஷம் இதே மாதிரி பார்த்தா 1,60,790, அதாவது 791 காரு. கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸே இல்லாமல் பிப்ரவரியும் சமாளிச்சிட்டான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால தான். அது மட்டும் இல்லை, இவன் மட்டுமா சமாளிச்சிருக்கான், எல்லாருமே சமாளிச்சிருக்காங்களே. ஆமாம், எல்லாருமே சமாளித்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது இந்தியன் ஆட்டோமொபைல். இல்லை எல்லாரும் சமாளிக்கல, அவ்வளோ தூரம் வந்து மக்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவ்வளோ காசு இருக்குது போல். காசு இருக்குங்கிறத விட இப்போ இஎம்ஐ வந்துருச்சுல ப்ரோ. இந்த மாதம் 10,000 கட்டினா போதும், அதாவது நான் சமாளித்தா போதும் கார் வாங்கிடலான்ட்டு. அதாவது இதில் நிறையா இருக்குங்க. நம்ம லாங் பேக் ஏதோ ஒரு வீட்டில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கார் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன செலவு வரும், எதுலலாம் மாட்டுவோம், எங்கெல்லாம் சிக்குவோங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டோம். இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டெனன்ஸ் கூட அப்படி இப்படி ஒப்பேத்திடுவாங்கன்னு வைங்க, வீல் அலைன்மெண்ட் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்லேயே இந்த ஜோக் நடந்திருக்கு. அப்புறம் என்னன்னு தெரியாமல் மறந்துடுவோம். வீல் அலைன் பண்ணாமே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, காரோட டயர் வந்து ஒரு டைப்பாக கிராஸாக வந்து தேஞ்சிக்கிட்டே போயிடும். தேஞ்சு கடைசியில் உள்ள இருக்க இரும்புலாம் வெளில தெரியும். அவ்வளோ ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் தெரியும். அதாவது வீல் பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த வெயிட் பேலன்சிங் பண்ணுவாங்க. 4 சைடு ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே பண்ணுவாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி 4 டயர் கரெக்டாக இருக்கா. அலைன்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க, வீல் அந்த பேலன்சிங் வெயிட் பேலன்சிங் பண்ணுவாங்க. அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன மெட்டல் அடிச்சிருப்பாங்க. அதுக்கும் சேர்த்தா காசு போட்டுருப்பாங்க. வெயிட் வச்சேன் சார் இந்த இதுக்கு அப்படின்ட்டு. நம்ம எதுக்கு நீ வெயிட் வைக்கிற நம்ம கேட்போம். ஆனால் அதை வச்சு 4 இதுக்கும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டாக வந்து என்ன சும்மா இப்போ ஏதாவது ரிம்ல அப்படியே வைக்கலாமானா கிடையாது, அதுவே சொல்லிடும் இந்த ரிம்ல இந்த இடத்துல வைக்க சொல்லி அந்த மாதிரிலாம் சஜஸ்ட். ஆமாம், அது மாதிரி அந்த வீல் அலைன்மெண்ட் பண்ணுறப்போ அந்த மாடல் காரு அந்த வருஷத்துக்கு அப்படின்னு அஃபிஷியலாக வச்சிருக்க ஒரு நல்ல பிராண்டை போய் கொடுங்க. இப்போ இதே கார் மாடல் தான், நான் வேற வருஷம் மாடல் அவன் வச்சு அலைன் பண்ணிடக்கூடாது. ஆமாம். ஸோ அது நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளாக கொடுத்தா தான் அந்த அலைன்மெண்ட்டுமே ப்ராப்பராக இருக்கும். இங்கே 200 ஃபீட் ரோட்ல எம்ஆர்எஃப்னு போட்டு ஒரு இதில் பண்ணுறாங்க, வீல் அலைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பார் கண்டிப்பாக. அது அந்த ஊரில் அடிக்கடி போகிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்தால் அந்த கான்டாக்டை போட்டு வைங்க கீழே, இந்த இடத்துக்கு போவாங்க. ஊர்ல அது பெஸ்ட் அப்படின்னா அந்த ஏரியால இருக்கிறவங்க அந்த இதை யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க. அப்புறம் நம்ம டாடா வழக்கம் போல் ஹோம் கிரவுண்ட் மேனுஃபேக்சரர் 62,329 பிப்ரவரி 26. போன ஜனவரிக்கு கம்பேர் பண்ணால் தலைவர் வந்து மெயின்டைன் பண்ணி வந்திருக்குது பெரிய விஷயம். ஏன்னா போன வருஷம் பாருங்கள் 46,000 தான் விற்றுருக்காரு. ஆமாம், இந்த வருஷம் அப்போ வந்து டாட்டாக்கு நல்ல க்ரோத் இருக்குது. உண்மைதான். ஸோ அது நல்லது. மகேந்திரா பார்த்தா 60,000, ஒன்றுத்துக்கு ஒன்றும் சளைச்சது இல்லை. மகேந்திராவும் தான் நீயா பார்த்துக்கலாம் வாடான்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் 2 பேரும் உண்மையிலேயே நல்ல குரோத்துங்க. லாஸ்ட் 5 வருஷத்தை மட்டும் பாருங்களேன், டாட்டாவும் மகேந்திராவும் எங்கேயோ போயிட்டாங்க, எங்கேயோ இருந்தாங்க, இப்போ எங்கேயோ இருக்காங்க. நம்ம இமேஜின் பண்ண முடியல 5 வருஷத்துல எப்படி மாறிட்டாங்கன்னு தான். இவ்வளோ மாறும் போதும் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கணும் ப்ரோ, மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, யாரோ ஒருத்தரோட ஷேர் சேர்ந்து நம்ம உருவினா தான் நம்ம க்ரோ ஆகும். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மக்கள் வந்து இஎம்ஐ போட்டு வாங்குறதுனால புதுசாக நிறைய ஓப்பனிங்ஸ் மாதிரி வருது, நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. இருந்தாலும் இந்த மாருதி வந்து அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறது ஆச்சரியமா இருக்குது. ஆமாம் ப்ரோ, அவனோட நெட்வொர்க் வந்து ரொம்ப பெருசு. அவன் வந்து எல்லாரும் மனசுலையும் பதிஞ்சிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாருதி கார் வாங்கி அந்த ரிலையபிலிட்டியை பார்த்தவங்க அந்த பட்ஜெட்டில் அந்த ரிலையபிலிட்டியை எவன் கொடுக்குறான்னு பார்த்தா திருப்பி மாருதிக்கிட்டே தான் வர பார்க்குறாங்க. புரியுது. ஆனால் அந்த ரிலையபிலிட்டியை கொடுக்குறதுக்கு ஜப்பானீஸ்னு ஒருத்தர் இருக்கான். அதாவது சுசுக்கியோட காம்படிட்டர் ஜப்பான் கம்பெனியே இருக்குது, ஹோண்டாவே இருக்குது. ஹோண்டாலேயே அமேசான் ஒரு கார் இருக்குது, சின்ன கார். அதுவுமே இந்த பட்ஜெட்லேயே கிடச்சிரும். இங்கே பலனை வாங்குற காசுலேயே நம்ம இங்கே ஹோண்டா அமேஸையும் வாங்க முடியும். அமேஸுமே நல்ல சூப்பரான இன்ஜின் தான், ரிலையபிலிட்டி ஹோண்டாக்கு நம்ம சொல்ல தேவையில்ல. ஸோ சுசுக்கியில் இருக்கிற அதே இது வந்து டொயோட்டாலையும் கிடைக்கிது. ரீபேட்சாக இருந்தாலும் இதே கார் தான், சிம்பிள் மாதிரி கிடைக்கிது. ஸோ அதையும் அவங்க வாங்கலாம். ஸோ இங்கே இருந்தாலும் ஆனால் இந்த சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ரிலையபிலிட்டி இருக்குது இந்த காரில். ஏன் நிசானுமே யார் நம்ம ஜப்பான்காரன் தான், அவனுக்குமே அப்போ ரிலையபிலிட்டியாக தான் இருக்கணும். சரி, அப்படியுமே பார்த்துக்கிட்டாலும் ஆனால் அந்த சர்வீஸ் சென்டருங்கிற ஒரு இடத்துல வந்து மாருதி கவர் பண்ணிடுறான் ப்ரோ. தடிக்கி விழுந்தோம்னா ஒரு சர்வீஸ் சென்டருங்கிற மாதிரி எங்கனாலும் நம்ம பார்த்துருவோம். ஒன்றும் ப்ரோ, இப்போ நீங்கள் இங்கேருந்து போவீங்க, இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் பல்லாவரத்தில் பார்த்துருவீங்க. கண்டிப்பாக திருமலை ரோட்டுக்கு நம்ம திரும்புவோம்ல, திரும்பினோன்னே டாடா சர்வீஸ் சென்டரா அந்த மாதிரி ஒன்று வரும். இல்லை கொஞ்சம் தூரம் இந்த சைடு போனோம்னா பின்னாடி எம்ஜி அந்த சைடு, அது மாதிரி சுற்றி இருக்கிற இடத்துல மாருதியோட சர்வீஸ் சென்டர் இல்லாமல் இருக்காது. இப்போ மற்ற பிராண்டோட நம்ம தேடணும், மாருதியோட கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் இல்லை பக்கத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும். இதில் வேற அவங்க ஷோரூமில் வந்து நார்மல் ஒன்று வச்சிருப்பானுங்க, நெக்ஸா ஒன்று வச்சுட்டு உட்காந்து. ஆமாம், அரேனா நெக்ஸா அப்படின்னு வச்சுருக்கோம். சரி நெக்ஸான்னு பாருங்க, டாட்டாக்கே போதும் மைண்டு, அரேனான்ட்டு நெக்ஸா. ஸோ
ஸோ அரேனாவில் வந்து அவங்களோட நெக்ஸானுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சு அப்புறம் ப்ரீமியம் செக்மெண்ட்டுன்னு அவங்க பிரிக்க ஆரம்பிச்சாங்க பலேனோ கார் வந்தப்போ. அதனால வந்து 2016 நினைக்கிறேன் அந்த நெக்ஸா ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸா அப்படின்னு ஆட் போடுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை ப்ரோ, இதே தான். அதாவது உள்ள திங்ஸ் வந்து ஒன்று தான், லுக்கை மாற்றுவாங்க, சின்ன சின்ன காஸ்மெட்டிக்ஸ் மாற்றுவாங்க, சின்ன சேஞ்சஸ் காட்டுவாங்க. இன்டர்னல் டேஷ்போர்ட் ஏரியாவில் உள்ள சேஞ்சஸ், அப்புறம் எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது கார் லைட்டாக கொஞ்சம் லென்த்து இதெல்லாம் மாற்றும், கொஞ்சம் சின்னதாக மாறி இருக்கும். ஆனால் ரெண்டு காரும் உள்ளக்க மெக்கானிக்கலாக ஒரே விஷயம்தான், மெக்கானிக்கலாக பார்த்தா ஒரே விஷயம்தான். ஸோ ஆக மொத்தம் அது சுசுகி, அவ்வளோதான். மாருதிங்கிறது ரொம்ப கம்மியான ஷேர் தாங்க, அது சுசுகி, அவ்வளோதான். மாருதி சுசுகின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்னும் பரவாயில்ல. அப்புறம் பார்த்தா நம்ம 4வது பொசிஷன் ஹூண்டாய் வழக்கம் போல் 52,407 காரு, போன தடவை 47,727 காரு. எனக்கு தெரிஞ்சு ஹூண்டாயுமே முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் ஹூண்டாய்க்கெல்லாம் இது, ஏன்னா கொஞ்ச நாள் கீழே போயிட்டு இருந்தாங்க, இப்போ அட்லீஸ்ட் மேலே வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ 2வது 3வது 4வது பொசிஷனுக்கு காம்படிஷன் மாதிரி இருந்துச்சு, போன தடவை ரொம்ப கீழே போயிட்டாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் இப்போ முன்னாடி வந்திருக்காங்க. அப்புறம் டொயோட்டா, நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ, இருக்கிறதுலே கிளவரானதுன்னா என்ன பொறுத்தவரைக்கும் டொயோட்டா தான். பாருங்கள், 30,737 சைலண்ட்டாக வித்துக்கிட்டு இருக்கான் டொயோட்டா. போன தடவை 26,414 காரு. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் சைலண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுறான். அதாவது மற்றவன் இம்ப்ரூவ் ஆகுறான்னா டாட்டா இம்ப்ரூவ் ஆனால் மகேந்திராக்கு பிடிக்காது, மகேந்திரா இம்ப்ரூவ் ஆனால் டாட்டா, அதாவது ஃபேன் பாய்ஸ் சொல்கிறேன், ஃபேன் பாய்ஸுக்கு பிடிக்காது. ஹூண்டாய் மேலே வந்தால் நீ என்ன மைலேஜ் கொடுக்காத கார் அப்படின்னு கலாய்க்கிறதுக்கு சில பேர் வருவாங்க. கரெக்ட் தான். இது எல்லாமே காமனான வேர்ட்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன், பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. காமனான வேர்ட்ஸ் நம்ம சொல்லி கலாய்ப்போம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் டொயோட்டாவை மட்டும் பாருங்களேன், மாருதி சுசுகி காரை ஏன் ரீபேஜ் பண்ணுறான்ட்டு மட்டும் தான் கோவம் வருமே தவிர டொயோட்டா மேலே எவனுமே வன்மத்தை கக்கவே மாட்டாங்க. இல்லை, கரெக்ட் தான். எக்ஸப்ட் ஃபார்ச்சுனர், அது ஏன் அவன் ஒன்றுமே இல்லாத ஃபீச்சர் இருக்குன்னு அந்த காரை சொல்லுவான். ஆனால் ஃபார்ச்சுனர் வேணுமா வேறு கார் வேணுமா ஃபார்ச்சுனர் தான் வாங்குவான். அந்த மாதிரி டொயோட்டா மேலே எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, ட்ரைடன்ட் ட்ரஸ்ட்டை வந்து அவங்க பில்ட் பண்ணி வச்சிட்டாங்க. உண்மைதான், அதை வந்து அழிக்கவே முடியாதுங்கிற மாதிரி. டொயோட்டா எங்கே போதா டொயோட்டா வந்து நிற்காது, டொயோட்டா வந்து செலவு வைக்காது, டொயோட்டாக்கு வந்து அது என்ன சொல்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் காலங்காலமாக. அந்த மாதிரி ஒரு பேர் வந்து டொயோட்டாவோட மொத்த காருக்குமே இருக்குது. சிம்பிளை பார்த்துட்டாலே இது டொயோட்டான்ருவானுங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்து அஸ் அ டொயோட்டா ஓனருங்க. இல்லை, டொயோட்டா வந்து நான் கேட்டதுக்கு ஒரு மெக்கானிக் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹெல்த்தியான பர்சனை பற்றி எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மெக்கானிக்கோட தாட் எப்படி இருக்குன்னா, டொயோட்டாவா அது கண்டிப்பாக லைஃப் சூப்பராக இருக்கும், அல்டி லைஃப், இன்ஜின் வந்து 4 lakh kilometers 5 lakh kilometers ஓடும். ஸோ இது வந்து அவங்க எடுத்ததுமே சொல்கிற விஷயம். ஸோ அந்த டொயோட்டாவோட நான் லாங் பேக் கூட பேசியிருப்போம், 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடுற இனோவா, ஃபஸ்ட் ஜென் இனோவா ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டு ட்ரெண்ட் ஆனதெல்லாம் உண்டு 2 வருஷம் 1 வருஷம் முன்னாடி. 10 லட்சம் கிலோமீட்டரா? ஆமாம். அதுக்கப்புறம் ஓடாமீட்டரில் ஓடுறதுக்கு இல்லை, அப்போல்லாம் அது மெக்கானிக்கில் தானே ஓடும். இப்போ தான் டிஜிட்டலு மாற்றிக்கலாம், அப்போல்லாம் மெக்கானிக்கில் தானே ஓடும். அதுவே ஃபுல்லாகிட்டு இதுக்கப்புறம் ஓட வழி இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் ஸ்டில் அந்த கார் ரன்னிங்னு அந்த டிரைவர் எடுத்து போட்டதாக ஒரு ட்வீட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. கண்டுபிடிச்சா அதை போடுறோம், ஆனால் அது லாங் பேக்கே நிறைய யூடியூப் சேனலில் கூட பேசியிருப்பாங்க, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து நம்ம கியா, நம்ம ஹூண்டாயோட சிஸ்டர் கன்சர்ன் 27,610, லாஸ்ட் டைம் 25,026. ஸோ வந்து இவன் டீசெண்டாக தான் இருக்கான், மெயின்டைன் பண்ணுறான். லாஸ்ட் டைம் குறைஞ்சிருந்தான் கியா, இப்போ வந்து ஹூண்டாய் கியா வந்து பழையபடி மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம வந்து ஜெர்மன் செல்ல பிள்ளை இப்போதைக்கு ஸ்கோடா தான், ஏன்னா ஸ்கோடா கையில் குட்டி கார் வந்துருச்சுலன்னு சொல்லி நம்ம லாங் பேக் பேசியிருப்போம். ஸோ அந்த கார் வந்ததுலேருந்து அவங்களுக்கு க்ரோத்து தான். ஸோ ஒரு 6,361 காரு பிப்ரவரியில் 2026 முன்னாடி போன வருஷத்துக்கு பார்த்தா 5,583. ஸோ க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கோடா மேலே வர்றது நமக்கு நல்லது தான். ஆனால் டிரைவிங்கை விரும்புகிற ஒருத்தருக்கு ஒரு காரு இருக்கணுங்கிறதுனால இந்த ஸ்கோடாவும் VW கண்டிப்பாக இங்கே இருக்கணும், இந்தியாவில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எல்லா செக்மெண்ட்லேயும் காம்படிஷன் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு 2 பேராவது இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த செக்மெண்ட்டை சில பேர் விரும்பினாலும் அவங்களுக்கான கார் கிடைக்கும். எப்படி அவங்களுக்கான ஃபோனை நம்ம சொல்கிறோமோ, 1% மெம்பர் தான் அல்ட்ரா வாங்கணும்னா அந்த 1% பீப்புளுக்கு அல்ட்ரா வேணும், அப்போ தான் அவங்களால வாங்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த கார்ஸும். இந்த பட்ஜெட்டில் இந்த பர்ஃபார்மன்ஸை சில கார் தான் கொடுப்பாங்க, அதில் ஒன் ஆஃப் த பிராண்ட் ஸ்கோடா. ஸோ ஸ்கோடா கண்டிப்பாக இருந்தே தான் ஆகணும். அப்போ ஆனால் ஸ்கோடா வந்து யூஸ் பண்ண எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரோ சொன்னாங்க. அதாவது ப்ரிஃபரபிளி யார் யூஸ் பண்ணாலும் அந்த மஸ்குலர் ஃபீல் நல்லா இருக்குது அப்படின்னு. ஆமாம், என்னோட தம்பியோட ஃப்ரெண்டுமே ஸ்கோடா ரேப்பிடு வாங்கிட்டு அந்த காரை விட்டு இன்னும் போக மனசு இல்லாமல் இன்னும் ஸ்டில் அதே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அங்கிள் இன்னுமே வோல்க்ஸ்வாகன் ஆமியா வச்சுட்டு இன்னுமே அதுலேருந்து வேறு காருக்கு போக மனசு இல்லாமல் அதுலேயே தான் ஸ்டக் ஆகியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு போலோ GT வாங்கிட்டு இன்னுமே அதுலேருந்து வேறு காருக்கு போக முடியாமல் அவன் தப்பிச்சிக்கிட்டு இருக்கான். வரும்னு அதான் சொல்லிட்டு அந்த விலைக்கு திருப்பி ஒரு காரை கிடைக்கல. ஈவன் அதே பிராண்டில் போனால் கூட இப்போ காஸ்ட்லியாக இருக்குது. பட் இப்போ கையில் கிடச்சிருக்கனால இனிமேல் யாராவது என்ட்ரி ஆகணுன்றப்போ ஸ்டார்டிங் 2 பேரும் நம்ம சொல்லியிருப்போம் அண்டர் 10 lakhsல இருக்குது எக்ஸ்ஷோரூமில்.
ஸோ அவங்க அதை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. ஏன்னா டிரைவிங் எப்படி இருக்கும், ஒரு இந்த ஜெர்மன் காரை வாங்கணும்னு காலங்காலமாக ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் 20 லட்சம் 18 லட்சம் 15 லட்சம் கொடுத்து வாங்க முடியாதவங்க 10 லட்சம் தான் என் பட்ஜெட்டுன்னு இருக்கிறப்போ அவங்களால இந்த காரை வாங்க முடியும். எல்லாராலையும் நான் இப்பயும் சொல்லலை. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மென்டாலிட்டி இப்போ என்னால் 15 லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் போட முடியும் அப்படின்னு இருக்கிறவங்களால இப்போ ஒரு காரை வாங்க முடிகிற அளவுக்கு வந்திருக்கு, பழையபடி வருது. ஸோ அதுவே ஒரு பாசிட்டிவ். ஸோ ஹோண்டா 5629 5616 இவங்க அதே இதில் மெயின்டைன் பண்ணுறது யாருக்கு ஹாப்பியோ இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹோண்டா ஒரு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அவங்களோட ஹோண்டா சிட்டின்னாலே வேற லெவலு. ஹோண்டா சிவி எப்படி இந்த ஷாமில சிவி அந்த மாதிரி சிவிலாம் இல்லைங்க, அது சிவிக் அதெல்லாம் வேற மாதிரி. ஷாமி சிவிலாம் ஒளிஞ்சிக்க வேண்டியதான், ஃபோன் நல்லா இருக்கும். இல்லை நான் டிஸ்பிளேவை சொல்கிறேன், பார்த்தோன்னே காஸ்ட்லியாக தெரியும் ஆனால் உள்ள டம்மி. அப்படி சொல்லல, இது வந்து உண்மையிலேயே எப்படி நல்ல காருங்க உள்ள டம்மி. இல்ல அப்படி சொல்ல ப்ரோ, அவங்க லைக்காவோட எடிஷன்லயே அது கீழ தான். லைக்காவோட எடிஷன்லயே போட்டோகிராஃபில கூட லைட்டா ஒப்பேத்திரலாம். மற்றபடி வந்து ரொம்ப ரிலேபிள் பேட்டரி லைஃப் இருக்காது. அதே சமயம் அந்த ஜிட்டரினஸ் நிறைய பேர் வீடியோல அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதாவது வீடியோ எடுக்கும்போது ஜிட்டரியா தான் ப்ரோ இன்னும் இருக்கு, அந்த ஜெல்லி எஃபெக்ட் மாதிரி வரும். நான் அதுக்கு தான் சொன்னேன், அதனால சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக சொன்னேன். கரெக்ட். நம்ம ஆளுங்க ஈஸியா ரிலேட் ஆகும்ல, எப்படி ரிலேட் பண்ணிருக்காரு பாருங்க எங்க ஆளு. அப்புறம் எம்ஜி மோரிஸ் கேரேஜ் வந்து 4957 பிப்ரவரியில, இதுக்கு முன்னாடி 4002 காரு. ஸோ மோரிஸ் கேரேஜுமே இன்க்ரீஸ் ஆகிறது நல்ல விஷயம்தான். நம்ம என்னதான் அது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி கலாச்சாரம், அவங்க பிரிட்டிஷ்னு சொல்லுவாங்க, ஆனால் அதோட ஓன் வந்து சைனீஸ் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, மேஜர் ஷேரு. ஆனால் இப்போ நம்ம ஜேஎஸ்டபிள்யூ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியா ஆப்ரேஷன்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால நம்ம அதை ஒரு இந்தியன் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனின்னு கூட நம்ம பார்த்து சொல்லலாம். ஸோ அதுலேயுமே கார்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதுலேயும் அந்த ஈவியில் வின்சர் அந்த கார் வந்து அவங்க அந்த பேட்டரி ப்ரோக்ராம் அது இதுன்னு சொல்லி ரொம்ப லோ ப்ரைஸில் லான்ச் பண்ணனால பார்க்க கிட்டத்தட்ட ஒரு குட்டி இனோவா மாதிரி இருக்கே, குட்டி எர்டிகா மாதிரி இருக்கேன்னு இறங்கினவங்களே நிறையா பேர். ஓகே, அதாவது இவ்வளோ பெரிய டேப்லெட்டை தூக்கி உள்ளே சொருகிருப்பானுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் அதாவது இன்டர்நெட் இன்சைடுன்னு அவன் தாங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்தான். அவன் வந்தான் எல்லாமே மாறிடுச்சு தலையில். காருக்குள்ளே இன்டர்நெட் இறங்கிடுச்சு, காருக்குள்ளே டிஃபால்ட் சிம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் எப்படி அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாருக்கும் அந்த ஹெக்டர் அப்படின்னு ஒரு காரை இறக்கிட்டாங்கல்ல, அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது தான். இப்போ எல்லாரும் அந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு காரணம், ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவன் தான், ட்ரெண்ட் செட்டர் அவன் தான். இந்த டெக்னாலஜியை வந்து காருக்குள்ளே கொண்டு வரணும். வர நிறைய இடத்துல வந்து இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, அது வந்து எப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சில விஷயங்களை இப்போ ஷாமி, விவோ, ஓப்போலாம் எடுங்க. விவோ, ஓப்போக்கெலாம் முன்னாடி இருந்தே ஹுவாவே சைனீஸில் கொஞ்சம் ட்ரெண்ட் செட்டிங் நிறைய பண்ணுறாங்க. நம்ம ஃபோன் சைடில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, இப்போ கார் சைடில் பார்த்தா அந்த எம்ஜியில் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, லாஸ்ட் டைம் ஃப்ரெண்டு கார் அவங்களுக்கு எம்ஜி ஷோரூம் போனப்போ, எனக்கு எல்லா ஷோரூமே நான் அலைஞ்சப்போ எனக்கு இந்த எம்ஜி ஷோரூம்குள்ளே போனப்போ வந்து ஏதோ நான் ஒரு லக்ஸரி கஃபேட்டேரியாவில் போய் உட்காந்து நான் இருக்கிற மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறானுங்க. அந்த லாங் பேக் கூட அந்த ஃபோட்டோ கூட நம்ம போட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோவில், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காஃபி கொடுத்தது எல்லாமே நம்மளை வந்து ஏதோ ஒரு நான் கஃபேட்டேரியாவில் உட்காந்துருக்கேன், இல்லை வந்து நான் ஸ்டார்பக்ஸில் உட்காந்துருக்கேங்கிற மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணானுங்களே தவிர நான் கார் வாங்க வந்திருக்கேங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணல. இப்போ மாருதி சுசுக்கியோ டாட்டாக்கோ எந்த கார் ஷோரூம்னாலும் போங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வாங்க சார் சொல்லிட்டு ஒரு தண்ணி பாட்டில் வைப்பாங்க, அப்புறம் டீ சார் வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்பாங்க. இல்லை இதெல்லாம் நடக்கும். சில பேர் வந்து அந்த நெக்ஸா ஷோரூமில் கொஞ்சம் நல்லாவே கவனிப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நான் என்னோட இதில் சொல்கிறேன், எனக்கு அமைஞ்சது வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ஜி ஷோரூம் தான் அமைஞ்சது. நான் கார் வாங்கலைங்கிறத பார்க்கவே இல்லை. சார் ட்ரைவ் பண்ணுங்க எடுத்து அப்படின்றான். அதுவும் மற்ற காரெல்லாம் சார் போயிட்டு இங்கே யூட்டன் அடிக்கணுமா, ஏன்னா அவன் வந்து யூட்டன் அடிக்கணும், இங்கே போய் நிப்பாட்டுங்க சார், இல்லை இதுக்கப்புறம் திருப்பணும் சொல்லவே இல்லை. சார் இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, 40 கிலோமீட்டர் என்னை ஓட்ட விட்டான். நான் எங்கள் வீட்டுக்கிட்டே போயிட்டேன் கிட்டத்தட்ட மதுரையில இருந்து. கடைசியில் செமையாக இருக்காது, பின்னாடி இருந்து ஒருத்தர் இறங்க வரான், தேங்க்ஸ் தம்பி, யோ நே அது வண்டியாரே. ஆனால் பரவாயில்ல, 40 கிலோமீட்டருக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோன்னா ஒரு கார் வந்து பெரும்பாலும் சரி மைலேஜ் 20ன்னு வைப்போம், அந்த காரு கம்மி தான் ப்ரோ, 13 தான் வச்சுக்கோங்க. எம்ஜி ஆஸ்டரில் 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் தான். அது வந்து அந்த இன்ஜின் கொஞ்சம் பவரே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், மந்தமாக போகும். அந்த 1.5க்கு இருக்காது பவர். பட் ஆனால் அந்த கார் எப்போனா நான் எம்ஜி ஆஸ்டர் லான்ச் ஆன புதுசில் சொல்கிறேன், நான் 3 லிட்டரு கொடுத்து ஓட்டிருக்கானே. அதான் எனக்கு நான் அங்கே என்ன சொன்னேன், ட்ரிப் மீட்டரை சும்மா நாங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு சும்மா ஓட்டிகிட்டு இருந்தோம், மைலேஜ் செக் பண்ணுறக்கா இவ்வளோ கிலோமீட்டருக்கு. அப்போ நான் செக் பண்ணப்போ எனக்கு 11 தான் கிடச்சிச்சு. ஏன்னா நிறைய டிராஃபிக்கு, நான் ஊருக்குள்ளே சுற்றி வந்தேன், வெளியே போனேன், 11 தான் எனக்கு கிடச்சது. ஓகே, அட்லாஸ்ட் எல்லாம் சுற்றி பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கொடுத்து, சார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு ஓகேவா, இல்லை தான் குறை இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள் சார்,
சார் நாங்கள் கால் பண்ணலாமா உங்களுக்கு இந்த டைமில், உங்களுக்கு ஓகேவா, இல்லை நீங்கள் திருப்பி உங்கள் ஏரியா பக்கம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு வரவா, வீட்டிலலாம் ஆளை அங்கேருந்து வரலாம் சார், வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் இருந்தால் கஷ்டமாக இருக்கும், நான் வர்றேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஷோரூமில் என்கிட்ட கேட்டது வந்து எம்ஜியில் தான். இத்தனைக்கும் அந்த காரை நான் வாங்குவேனா இல்லையா நான் பார்க்கவே இல்லை. ஆனால் என் வேலை இது நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணான். எந்த ஷோரூம் எங்கன்னா மதுரையில் வந்து கப்பலூர், அந்த ஷோரூமில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு எப்போனா அந்த ஆஸ்டர் லான்ச் ஆன புதுசில் இது பயங்கர பாசிட்டிவ். ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் இப்போ யாராவது போய் இதே மாதிரி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே சொல்லுங்கள், இல்லை மாறி இருக்குனாலும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மேபி அது அந்த சேல்ஸ் பர்சனால தான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதான்னு தெரில, இல்லை மொத்தமே அப்படியும் இருக்கான்னு தெரில. ஏன்னா இப்போ 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு யாராவது இப்போ கரண்ட்டாக அந்த ஷோரூம் போயிருந்தீங்கன்னா மதுரை கப்பலூர் ரோட்டில் இருக்கிற எம்ஜி ஷோரூம் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். லேட்டஸ்ட்டாக இப்போ எம்ஜிக்கு போகல, லேட்டஸ்ட்டாக விடபிள்யூக்கு தான் போயிட்டு வந்தேன். இல்லை இப்போ வெள்ளைய டீ வாங்கி குடிச்சிடுறேன். எம்ஜி போனால் நான் வெளில போய் காஃபி குடிச்சேன்னா 10 நிமிஷம் வேலையை முடிச்சு கிளம்ப முடியுது. அவங்க என்ன பார்த்துக்கிறேன் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லி 1 hour ஆக்கி விட்டுறாங்க. அப்படி அதுவும் காரில் வந்து நிப்பாட்டோன்னு யாரும் இல்லை ப்ரோ, காரை ஆன் பண்ணி ஏசி போட்டு காரை சில்லுன்னு ஆக்கினதுக்கப்புறம் தான் செக் பண்ண சொன்னாங்க, காரை சில்லுன்னு ஆச்சுன்னு போய் பாரு. அதுக்கப்புறம் தான் என்னை காருக்குள்ளே ஏற விட்றாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த ப்ளசண்ட்டாக நான் இருக்கணும், அந்த காரை பார்த்து நான் பண்ணுனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் வாங்கிடணும். அந்த மாதிரி என்னைய வந்து ஒரு ஃபீலிங்கில் கொண்டு போனானுங்க. எந்த இடத்துலையுமே எனக்கு கிடைக்கல. கிரேசி தான். ஏன்னா மகேந்திராவுக்கும் போயிருக்கேன், இந்த ஸ்கார்பியோ என்ன டெஸ்ட் ட்ரைவுக்கு போயிட்டு அங்கே போனப்பெல்லாம் மதிக்கவே இல்லை எங்களை. விடபிள்யூக்கு போனேன், அவன் தண்ணியாவது வச்சான், அட்லீஸ்ட்டு டாட்டாக்கு போனேன் அவனும் தண்ணியாவது வச்சான், ஹூண்டாய்க்கும் போனேன், ஓகே அவன் தண்ணி வச்சான், சார் எதாவது வேணுமான்னு கேட்டான், ஓகே அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எல்லா ஷோரூம் இறங்கினேன் ப்ரோ. சுசுகி ஷோரூம் அரேனாக்கு போனேன், நெக்ஸாவில் வந்து நல்ல பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அரேனாவில் கிடைக்கல. அது மாதிரி டொயோட்டா ஷோரூம் மட்டும் நான் இன்னும் போகல, ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அமைய மாட்டேங்குது, ஒரு தடவையும் தள்ளி போயிட்டே இருக்குது. அடுத்து டொயோட்டா ஷோரூம் போனால் நான் அதையும் சொல்கிறேன். ஹோண்டா ஷோரூம் போனேன், ஹோண்டா ஷோரூமும் உண்மையிலேயே பாசிட்டிவாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இப்போ ஹோண்டா எலிவேட்டுக்கும் இருக்கலே பாசிட்டிவாக பயங்கரமான ஒரு மனசில் மறக்க முடியாத அந்த ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தினது எம்ஜி. ஓகே எம்ஜி, அதுக்கப்புறம் வந்து ஹோண்டா, ஓகே அதுக்கப்புறம் டாட்டா, ஹூண்டா, இவங்கெல்லாம் வரிசையாக வரும் என்னோட மனசை பொறுத்த வரைக்கும். இதுக்கு நடுவில் அந்த எம்ஜிக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே மாருதி சுசுகி நெக்ஸா ஷோரூம், அதுவுமே எனக்கு வந்து பாசிட்டிவ். எப்போனா மதுரையிலையுமே எனக்கு பாசிட்டிவாக அமைஞ்சது, செங்கல்பட்டுலையும் பாசிட்டிவாக அமைஞ்சது, திருநெல்வேலிலையும் பாசிட்டிவாக அமைஞ்சது. ஸோ நான் 2-3 டிஸ்ட்ரிக்டில் கவர் பண்ணேன், எனக்கு பாசிட்டிவ் இடத்துல இருந்தாலும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன். நெக்ஸா ஷோரூமில் மட்டும்தாங்க, நான் அரேனாவை சொல்லலை. ஓகே அது மாதிரி ஸ்கோடா ஷோரூமும் எனக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தது கம்பேரிட்டிவ்லி. விடபிள்யூ ஷோரூம் அது ஏன்னு எனக்கு தெரியல, யாராவது இருந்தால் அதையுமே எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் இந்த சர்வீஸ் இதெல்லாம் கூட நம்ம ஒரு எடுத்து பேசலாம் வரும், அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். ஆமாம், ஏன்னா எல்லா கார்ஸும் இப்போ நம்மகிட்ட இருக்கிறனால எல்லாம் 5-6 வருஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. இப்போ அந்த கார்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை வச்சு எடுத்தோம்னா ஒருத்தன் கொடுக்குற டேட்டாவை வச்சு நம்ம அழகாக எவ்வளோ செலவு பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்லையும் இப்போ ஒரு கார் இருக்குது. ஓகே அப்புறம் வந்து நம்ம ரெனால்டு வரலாம், ரெனோன்னு சொல்லுவாங்க. ஸோ 3495 பிப்ரவரியில் 26ல் 25க்கு பார்த்துக்கிட்டோம்னா 2676. ஸோ அதுவுமே கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க, ஏன்னா ரெனோவில் ஃபேஸ் லிஃப்ட்டு எல்லாமே விட்டதில் வந்து இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அவங்களுக்கு. அப்புறம் விடபிள்யூ 2639 இப்போ, ஆனால் பழசு 3110 விற்றுருக்காங்க. ஸ்கோடாவை கம்பேர் பண்ணால் இவங்க கம்மி தான். லாஸ்ட் டைமே நம்ம சொல்லியிருப்போம், குட்டிக்கார் வருது, வரட்டும், ஸ்கோடாவோட வெர்ஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் இதுவும் மேலே போகும், ஸோ காத்திருப்போம். அப்புறம் நிசான் 2230 இப்போ, போன வருஷம் 2328, கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். பட் ஆனால் நிசான் வந்து இழுத்து பிடிச்சி கொண்டு போயிட்டுருக்கான். ஏன்னா நிசானில் காணாமல் போயிடுவான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பையன் இறக்கிட்டான், கிராவைட் இறக்கிட்டான். ஏன்னா அந்த ரெனால்ட் ட்ரைபரோட ரீபேட்ச் வெர்ஷன் வந்துருச்சு. அடுத்து டஸ்டரோட ரீபேட்ச் வெர்ஷன் ரெடி ஆயிருக்கு, வரும். டஸ்டருக்கு ரொம்ப நாளாக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், வரும். அடுத்து அதே மாதிரி நிறைய கார்ஸ் இருக்குங்க. அப்புறம் வந்து நம்ம என்னது நம்ம நெக்ஸானுக்கு போட்டியாகவும் கார்ஸ் இறக்குறதா பேச்சுவார்த்தை இருக்குது. அந்த மாடல்ஸும் நெட்டில் கசிஞ்சிட்ருக்கு, வரும், எல்லாமே வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். இப்போதைக்கு சேல்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ நிசான் பிளான் பெருசாக வச்சுருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்தியா விட்டு போக மாட்டாங்க. ரெனால்ட் நிசான் இங்கே தான் இருக்க போகிறாங்கன்னு தெரியுது, ஏன்னா அவங்க பிளான்ஸ் அப்படி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி லாங் பேக் சொன்னோம், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்துடும் கூடிய சீக்கிரம். அப்புறம் வந்து நம்மளோட சிட்ராயின் ஸ்டெலாண்டேஸ் குரூப்ஸ் வந்துருச்சு. ஸோ 950 கார் விற்றுருக்காங்க பிப்ரவரி 2026. ஆனால் பிப்ரவரி 2025 268 தான் விற்றுருக்காங்க. ஸோ சிட்ராயின் வளர்ச்சி உண்மைதான், ஸோ வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய இடத்துல நீங்கள் சிட்ராயின் பார்த்தீங்கன்னா சிட்ராயின் C3ல ஈவி கார்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆமாம், சிட்ராயின் C3 கார்ஸுமே இப்போ நிறையா வந்துருச்சு. இல்லை ஈவி நிஜமாக நிறைய பார்த்தேன்.
ஸோ எல்லாம் சேர்த்து தான் இந்த சேல்ஸ் ரிப்போர்ட். மெயினாக டெல்லியில் பார்த்தேன், அந்த மாதிரி ஏரியாலலாம் பார்த்தேன். ஏன்னா டெல்லியில் வந்து பொல்யூஷனுங்கிறனால அங்கே வந்து டீசல் வண்டி ஓட்ட முடியாது. ஒன்று பெட்ரோல் ஓட்டணும், இல்லைனா ஈவி ஓட்டணும். ஸோ ஈவியே அது வந்து பெட்ரோல் காசு விலை கிடைக்க ஆரம்பிச்சதுனால ஈவி வாங்கிடுறாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸு கம்மியில் பெட்ரோலை கம்பேர் பண்ணுறப்பன்னு வாங்கிடுறாங்க. ஆனால் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பேட்டரி போனதுக்கப்புறம் பெருசாக வரும். அது வரைக்கும் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை. உன்னை சாணி எல்லாம் வைப்பேன்னு ஒரு டைலாக் இருக்குது நம்ம இதில். அதை மாதிரி முடிவு பண்ணிட்டேன்னா ஏதோ ஒரு வகையில் ஒன்று நல்லா வைப்பேன். ஆமாம், அது ஒன்று மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்க வரும், இல்லைனா 7 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்க வரும்னு வராமல் போயிடும். ஆனால் மொத்தத்துக்கு போகிற காசு போகிறது தான். அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 7 வருஷம் வரைக்கும் அந்த காசை சேர்த்து வச்சு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு மீதியை தூக்கி போடணும்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை எஸ்ஐபியில் போடணுமா போட்டுக்கோங்க 5 வருஷத்துக்கு. அது உங்கள் இஷ்டம் தான். எப்படி போகிற காசு போகிறது தானே. அது அங்கே போட்டுட்டு மீதி காசு அங்கே போட்டுன்னு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக கூட யோசிக்கோங்க. பரவாயில்ல, பட் ஜஸ்ட் சொல்கிறோம். அப்புறம் நம்ம ஜீப் அவங்களோட குரூப் தான் செலாண்டிஸ். 251 கார் பிப்ரவரி 26 அவங்க கிராஜுவலாக. போன தடவை 293 குறைஞ்சிருக்காங்க. பட் இட்ஸ் எ ஜீப் ஆல்வேஸ் எ ஜீப். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை தெரிஞ்சவங்க, அது புரிஞ்சவங்க வாங்க தான் போகிறாங்க. நம்மளை மாதிரி 15 லட்சம் 20 லட்சத்துக்குலாம் வேணுன்றவங்க தான் தார் ராக்ஸ் போகிறோம், தாரில் 2 வீல் டிரைவ் போகிறோம். அந்த மஸ்குலர் லுக்குக்காக மட்டும் போகிறவங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த 4x4ஓட கேப்பபிலிட்டி தெரிஞ்சு ஜீப்போட அந்த நீடு இருக்கிறவங்க ஜீப்பு தான் வாங்க போகிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் 250. பொழுதுபோக்குக்கு போயிட்டு நல்லா வெளியில் எங்கேயாவது சுற்றிட்டு அந்த ஆற்றுக்குள்ளெல்லாம் வண்டி இறக்கி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஜாலியாக. பழைய ஜீப்பை தாண்டி இப்போ புது ஜீப் எடுத்துகிட்டு போய் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் காரோட சேல்ஸ் வந்து இந்த மாதம் இருக்கு. பட் இந்தியா ஆட்டோமொபைல் வந்து பாசிட்டிவான சைனில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான். சூப்பர். ஸோ மொத்தம் ஃபோனில் ஆரம்பித்து நாங்கள் காரில் வந்து நிறுத்தியிருக்கோம். உங்களோட ஃபேவரட் கார் பிராண்ட் என்ன அண்ட் எந்த கார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு என்னே தெரிலங்க, அந்த மிட்சுபிஷி லான்சரும் பெஜிரோவும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் காருங்க. அதெல்லாம் ரெண்டு பையா படத்தில் பையாலாம் அவன் கிடக்குறான் ஓரத்தில் செல்றப்ப. நமக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே அதை பார்த்தா பிடிக்குங்க. அதுலேயும் எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். அந்த பையா படத்தில் அந்த காரை வந்து படம் ஃபுல்லாக காட்டியிருக்கிறது வந்து அந்த காரை பிடிச்சவங்களுக்கு வந்து படத்தை பார்க்குறதுக்காக அந்த படத்தை பார்க்குறாங்களா இல்லை ஹீரோயின் அந்த காரை பார்க்குறக்காக நான் படம் பார்த்தேன். இல்லை உண்மைதான். எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே அது ஏன்னா ஸ்கூல் டேஸில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஓடிஏக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷிக்கு ஒரு ஷோரூம் இருந்துன்னு நினைக்கிறேன். அப்போ காரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சு அது மேலே நிறுத்தி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த இடமே. அந்த பஜீரோ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது என்னடா நீ வந்து ஸ்கார்பியோ ஃபார்ச்சுனர்னு இப்போ சொல்லிக்கிட்டு தர்ற, நாங்கள் அப்பயே வச்சவங்கடான்ட்டு பஜீரோ வந்து செம்மையாக இருக்கும். அது கலரும் சூப்பராக இருக்கும் ப்ரோ. அவங்க இதில் கலர் காம்பினேஷன் துண்டா தெரியும். அந்த பச்சை கலர் மாதிரி ஒரு கலர் அடிச்சுட்டு அந்த சிமெண்ட் கலர் மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி வரும். அந்த இதில் எல்லோ கலர்னாலும் எல்லோ 2 இது போகும், நடுவில் நீங்கள் சொன்ன அந்த கலர் போகும். அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அவன் கார் மட்டும் அந்த டைம்லேயே துண்டா தெரியும். உண்மைதான். பார்த்தா பழச பேசுறப்பதாங்க அந்த ஒரு புதுகலா வருது. உயிரோடு இருக்கா? இந்தியாவில் இல்லை, ஜப்பானில் இருக்கும். இருக்கலாம். நம்ம இப்போதைக்கு இந்தியா மட்டும் பேசுறதுனால இந்தியாவில் இல்லைங்க, இந்தியாவில் இல்லாததை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு நாங்கள் இறங்கிட்டோம். ஆனால் வேணா இது வேணா பேசுவோம் ப்ரோ. இந்தியாவில் இல்லாத கார்ஸு பட் ஃபாரினில் இருக்கிற கார்ஸ், இல்லைனா ஒரு கார் பிராண்டு கீழே என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் வருங்கிற மாதிரி நம்ம வேணா. எனக்கு ஆக்சுவலாக இது மேலே இன்ட்ரெஸ்ட் உண்டு ப்ரோ. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த நிசான் ஸ்கைலைன். நீங்கள் அந்த நீட் ஃபார் ஸ்பீடில் விளாண்டிங்களோ? நீட் ஃபார் ஸ்பீடில் விளாண்டது இல்லை ப்ரோ. அந்த டைம்லேயே சரி அந்த டைம்லேயே இதை பற்றி எங்கே போனாலும் ஃபேஸ்புக்லேருந்து எங்கே போனாலுமே நிசான் ஸ்கைலைனை மட்டும் உட்காந்து இஷ்டத்துக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. என்னடா பண்ணி நம்ம ஊரில் வந்து இந்த ஹோண்டா சிட்டி, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோண்டா சிட்டி இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுவானுங்க. அந்த ஹோண்டா சிவியை வந்து என்னனாலும் பண்ணுவானுங்க. அது என்ன பண்ணாலும் அது தாங்கும் அந்த கார். அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸ்கைலைனில் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நைட் ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்லி அதெல்லாம் போட்டு அப்ராட்ல தாங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அதுவும் மிடில் ஈஸ்ட்டில் போட்டு. அதான் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்துருப்பீங்களா? நைட் ட்ரெஸ் ஆன் பண்ணோன்னா பின்னாடி அப்படியே தீ பிச்சுக்கிட்டு போகும். அதே தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் கேமில் வருமே நம்ம அந்த அதே தான் என்ன பசங்க அதே தான். அங்கே அமுக்கணும்னா பின்னாடி அப்படியே ப்ளூ கலரில் எரியிற மாதிரி இருக்கும், அப்படியே பறக்கும் கார் ஸ்பீடு உடனே. இதெல்லாம் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நிசானில். சரி, அப்படிப்பட்ட நிசான் தான் நம்ம ஊரில் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதையும் மறந்துடாதீங்க. இங்கே மாடிஃபிகேஷன் ப்ரோ. நம்ம ஊரில் கேரளாவா எங்கேன்னு தெரியல, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த நைட்ரஸ் இதெல்லாம் போட்டு ஸ்விஃப்ட் காரில் மாடிஃபிகேஷனை போட்டு வச்சுருக்கானுங்க. போலீஸ் பிடிக்காதா ப்ரோ? தெரில, அவனுங்க இங்கே சும்மா அவங்க மட்டும் இது பண்ணி அந்த ஒரு குரூப் லோக்கலில் ஓட்டிக்கிட்டு அதை வெளியே எங்கே எடுத்துகிட்டு போகாமல் அதுக்குன்னு மட்டும் வச்சுருப்பாங்க. தானே பிரச்சனை, நான் உள்ளுக்குள்ளேயே ஓடுறேன்டா அங்கே. அது மாதிரி வீடியோஸ் 2-3 பார்த்தேன்.
நிறைய இதில் நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளும் அதான், நம்ம என்ன பண்ணோம், பேக் பேனல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல கேமராக்கு பதில் ஒரு பைனாக்குலர் வச்சு, அதாவது இந்த விவோ எல்லாம் தனியாக விற்கிறாங்கல்ல, நாங்கள் அதை வாங்கி டிஃபால்ட்டாக ஒட்டி வச்சிடுறோம், எங்கே போனாலும் தூக்கிட்டே போகிறோம். செம வித்தியாசமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி தான் கோளாராக யோசிக்க தோணும். ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ஜாவேத். பார்க்கலாங்க.